ஒரு முறை கூட நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சுவிசேஷங்களிலிருந்து சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். குறிப்பாக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அநேகரை குறித்து நாம் தியானிக்கலாம். 4 சுவிசேஷங்களை நாம் வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 13 அநேகரை குறித்து, அரவுண்ட் 13 types of many, 13 அநேகர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அவர்களை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். கர்த்தருக்கு சித்தமானா 13 பேரையும் குறித்து பார்க்கலாம். எப்பயுமே ஆரம்பிக்கும் போது கடைசி வரைக்கும் முடிக்கிறது இல்லை. இன்னைக்கு முடிக்கிறோமான்னு பார்க்கலாம். Christ Jesus told many. இயேசு சொன்ன அநேகர். நம்பர் 1, முதலாவது இயேசு சொன்ன அநேகர் யாரு? நாம் வாசிப்போம் என்றால் வாசிக்கலாமே. நமக்கு தெரிந்த வேத பகுதி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 7:13. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். The first type of many who are the ones who will enter through the wide gate. முதல் அநேகர் யாரா? கேட்டுக்கு போற, அது எப்படிப்பட்ட வாசல்? விரிவும். The gate is wide and the way is broad that leads to destruction. அதன் வழியா போறவங்க எவ்வளவு பேரா? அநேகர். Many will enter through the wide gate. இதை ஆண்டவர் 7ஆம் அதிகாரத்துல குறிப்பாய் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் பேர் அவரை பின்பற்ற தொடங்கினாங்க. நாளடைவில் பார்த்தா கொஞ்ச நாட்களிலே நிறைய பேர் அவரை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? பின்பற்ற ஆரம்பித்தார்கள். இயேசு சில காரியங்களை மலை பிரசங்கத்தில் சொல்லி வரும்போது தான் அவர் சொல்றாரு, நீங்க எந்த வாசல் வழியா பிரவேசிக்கணும்? அந்த 7:13 enter through the narrow gate. இடுக்கமான வாசல் வழியா என்ன பண்ணணுமா? பிரவேசிக்கணுமா? ஆனா நிறைய பேர் இடுக்கமான வாசல் வழியா என்ன பண்ண மாட்டாங்க? பிரவேசிக்க மாட்டாங்க. இந்த இடுக்கமான வாசல் யாரு? நமக்கெல்லாம் தெரியும். இயேசு சொன்னார் யோவான் 10:9 I am the door அல்லது I am the gate. இந்த இடுக்கமான வாசல் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர் சொல்றாரு, என் வழியாய் நீங்க பிரவேசிக்கணும். ஆனா நிறைய பேர் என் வழியா என்ன பண்ண மாட்டாங்க? பிரவேசிக்க மாட்டார்கள். நிறைய பேர் எந்த வழியில பிரவேசிப்பாங்க? விரிவான விசாலமான வாசல் வழியாய் பிரவேசிப்பார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நோவாவை ஆண்டவர் பேழையை உண்டாக்க சொன்ன பொழுது பேழைக்கு எத்தனை வாசல் இருந்தது? ஒரே வாசல். பேழைக்கு எத்தனை ஜன்னல் இருந்தது? ஒரே வாசல். ஆசரிப்பு கூடாரத்தில் எத்தனை வாசல் இருந்தது? எத்தனை வாசல் இருந்தது ஆசரிப்பு கூடாரத்தில்? இயேசு சொல்றாரு, நானே வாசல். ஒரு வாசல். எத்தனை வாசல்? உதாரணத்துக்கு நோவா ஏற்படுத்தின பேழையில ஒரு வாசல் தான் இருந்தது. அதனுடைய அளவு எவ்வளோ இருந்துன்னு தெரியல. நான் நினைக்கிறேன் கண்டிப்பா இதே மாதிரி ஒரு குறுகலான ஒரு அளவாக தான் இருந்திருக்கும். ஆனால் அந்த குறுகலான அளவை கொண்ட அந்த வாசலுக்குள்ள எல்லா மிருகமும் எதெல்லாம் ரொம்ப ஈஸியாக அந்த வாசல் வழியாக போயிருக்கோம்? ஈஸியாக போகிறதெல்லாம் போயிருக்கோம். எறும்பு ஈஸியாக என்ன பண்ணியிருக்கோம்? அதுக்கு கஷ்டமே இல்லை. அப்புறம் எதெல்லாம் ஈஸியாக போயிருக்கோம்? கொசு கூட ஈஸியாக பறந்து, யாரோ ஒரு துணுக்கு எழுதுனது போல் நான் பார்த்தேன். இந்த நோவா அன்னைக்கே அந்த 4-5 கொசுவை பேழையில் அடித்து போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு எவ்வளோ வியாதி இந்த உலகத்தில் பரவி இருக்காதுன்னு. கொசு ஈஸியாக பறந்து என்ன பண்ணியிருக்கோம்? காக்கா பறந்து போயிருக்கோம். நாய், நம்ம வளர்க்குற பூனை, நமக்கு பிடிக்காத எலி, இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் ஈஸியாக. எதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும்? யானைக்கு ரொம்ப. ஒருவேளை யானை வந்து வாசல் நின்று சொல்லியிருக்கலாம், ஏயா கொஞ்சம் கூட பெருசாக என்ன பண்ணியிருக்க கூடாது? இப்போ நோவா என்ன சொல்லியிருப்பாரு? எல்லாருக்கும் ஒரே வாசல் தான். யாரெல்லாம் தங்களை சிறிதாக ஆக்கி கொள்ள முடியுமோ, யாரெல்லாம் தங்களை குறுக்கி கொள்ள முடியுமோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த வாசல் வழியாய்
இன்னொரு உதாரணத்தில் ஐஸ்வர்யவான்களை குறித்து இயேசு சொல்லும்போது சொன்னார், ஒட்டகம் ஊசியின் காதில் நுழைக்க முடியுமா? சாதாரண இந்த ஊசிக்குள்ள அந்த காதில் நம்ம வச்சிருக்கிற அந்த நூலையே எவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன பண்ணுவோம். இப்போ அதுக்கு ஒரு மெஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, ஈஸியாக என்ன பண்ணிடலாம். ஆனால் நம்ம நாக்கில் தொட்டு பிச்சு இப்படிலாம் பண்ணியிருக்கிறீங்களா இல்லையா? நான் நிறைய முறை பண்ணியிருக்கேன். நான் சின்ன கிளாஸில் படிக்கும்போது எங்களுக்கு டெய்லரிங் கிளாஸ்னு ஒன்று இருந்தது. அந்த டெய்லரிங் டீச்சர் திட்டுன்னு திட்டுவாங்க. ஏன்டா எல்லாத்துக்குமே நீங்கள் டெய்லர்கிட்ட ஓடுவீங்களா? ஒரு பட்டன் தைக்கிறதுக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கற்றுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ தான் நாங்கள்லாம் அந்த நூலை அந்த காதில் நுழைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு. அப்படியே என்ன ஆகும், அது ஸ்லிப்பாகி சாதாரண ஒரு நூலே அந்த காதுக்குள்ளே போக முடியாது. ஒட்டகம் போக முடியுமா? அப்போ ஒட்டகம் எப்போ போக முடியும்? அது நூலாக மாறினாதான். அதனால தான் இயேசு சொன்னார், எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க. நீங்கள் நிறைய பேர் ஒட்டகம் அதனுடைய ஷேப்பே எப்படி இருக்கும், இப்படி தானே இருக்கும். நம்மலாம் சொல்லிவிடுவோம் குதிரையில் போகிறாங்க அன்னைக்கு அப்படின்னு சொல்லி. குதிரையில் போகிறது சாதாரண காரியமா என்ன? உடம்பு என்ன வலிக்கும் சார். நாங்கள்லாம் மாட்டு வண்டியில் போயிருக்கிறோம். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஊரில் மாட்டு வண்டி தான். அதை விட்டால் குதிரை வண்டியில் யாரும் கொஞ்சம் பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இதில் மாட்டு வண்டியில் 10 ரூபான்னா அதில் 20 ரூபா வாங்குவான். மாட்டு வண்டி குதிரை வண்டியில் போனால் எப்படி தரமா இருக்கும். அது ஏறி உட்காரது இன்றைக்கி உட்காந்து ஷேர் ஆட்டோலாம் மாதிரி ஏறி உட்காரும் போதே என்ன ஆகிடும், கடனா உடம்பு எல்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஆடி ஒரு ஃபிட் ஆகிடும் இல்லையா? அதுமாரி ஒட்டகம் ஒரே மாதிரி ஷேப்பாக இருக்காது, வளைஞ்சு. நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான். அப்படிப்பட்டவங்க ஒட்டகம் மாதிரி இருக்கிறவங்க எப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும்னா, அவங்க நூலாக என்ன பண்ணணுமா, மாறினாதான் என்ன பண்ண முடியும். அதை தான் இயேசு இங்கே சொல்கிறார், நானே வாசல், ஒருவன் குறுகின வாசல் வழியா போனாதான் எங்கே போய் சேர முடியும், பரலோக ராஜ்யத்திற்குள் போய் சேர முடியும். ஆனால் நிறைய பேர் குறுகலான அந்த வாசல் என்ன பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே பிராட்வே தான் பிடிக்கும். நம்ம பிராட்வே இல்லை. ஒரு காலத்தில் நம்ம பிராட்வே ரொம்ப ஃபேமஸ், இன்னைக்கு இல்லை. நிறைய பேருக்கு ஒயிட் கேட் தான் பிடிக்கும். ஆனால் இயேசு சொல்றார், ஐ ஆம் த நேரோ கேட், ஐ ஆம் த நேரோ வே. இன்னொரு இடத்துல இயேசு சொன்னார், யோவான் 10:14-6 சொன்னார், ஐ ஆம் த வே, நானே. அவர் எப்படிப்பட்ட வழி? அவர் பிராட்வே கிடையாது, அவர் குறுகலான வழி. ஆகவே இயேசு சொல்லுகிறார், அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு என்று சொல்லி விசாலமான விரிவான வாசல் வழியா என்ன பண்ணுவாங்க, பிரவேசிக்க முயற்சி பண்ணி போவாங்க. ஆனால் அவங்க ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. அதே மத்தேயு 7:14 அவர் சொல்லுகிறார், வாசிப்போம். மத்தேயு 7:14, for the gate is narrow, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமானது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எவ்வளவு பேரா? only few. எவ்வளவு பேர்? இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய பேர் கூட்டம் கிறிஸ்தவங்களாயிட்டு வராங்க. இந்தியாவை பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, நிறைய பேர் அதாவது அன்டிக்ளயர்ட், ஓப்பனாக சொல்லாமல் லட்சக்கணக்கான பேர் என்னவா இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க, நிறைய பேர் வராங்க. ஆனால் நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேரும் அப்படியே என்ன விட மாட்டாங்க, அநேகரும் என்ன பண்ணிட மாட்டாங்க தேவனுடைய ராஜ்யத்திற்குள். வேதம் சொல்லுது, இயேசு சொன்னார் கொஞ்சம் பேர். உதாரணத்துக்கு இயேசுனுடைய ராஜ்யத்திற்குள்ள கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுவாங்க. ஏன்? அவர் குறுகலான வாசல். அவருக்குள்ள பிரவேசிக்கணும்னா நிறைய காரியங்களை விடணும், நம்மளை ரொம்ப என்ன பண்ணணும், ஒடுக்கணும். அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. இன்னைக்கு வேணா ஒரு ஸ்தாபனத்தில் அல்லது ஒரு சபையில் நம்ம எல்லாரையும் இயேசு சொன்ன மாதிரி எல்லாரையும் ஒரு மீனவன் மீனை போட்டு இழுக்கும் போது வலையில் வர்ற மாதிரி எல்லாரையும் நம்ம சேர்த்து பிடிச்சி இழுத்து வச்சுக்கலாம். ஆனால் நித்திய ராஜ்யத்திற்குள் போகணும்னா எல்லாருமே என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஒரு சிலர் மாத்திரம்தான் அதை கண்டடைவார்களாம், ஒரு சிலர் மாத்திரம்தான் கண்டடைவார்கள். உதாரணத்துக்கு பவுல் 1 கொரிந்தியர் 10 சொல்லும் பொழுது, அநேகரை ஆண்டவர் இஸ்ரவேல் எகிப்திலிருந்து ரட்சித்தார், ஆனால் அநேகரில் தேவன் என்னவா இல்லையா, பிரியமா இல்லை. அவங்கெல்லாம் எங்க செத்து போயிட்டாங்க? எத்தனை பேர் கானானுக்குள்ள போனாங்க? 2 பேர்.
நோவாவின் காலத்துல கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. எத்தனை பேர் பேழைக்குள்ள வந்தாங்க? 8 பேர். எத்தனை பேர்? 8 பேர்னா எத்தனை ஃபேமிலி? கிடையாது. நானும் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நானும் போன வாரம் வரைக்கும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். போன வாரம் தான் எனக்கு இந்த லைட் அடிச்சுது. ஒரே ஃபேமிலி கிடையாது. எத்தனை ஃபேமிலி? நானும் போன வாரம் வரைக்கும் என் வாழ்க்கையில் பிரசங்கம் பண்ணியிருக்கேன்னு நினச்சிருக்கிறேன். ஒரு ஃபேமிலி. கல்யாணம் ஆச்சுன்னா அது ஒரு ஃபேமிலி. குடும்ப அட்டை. உடனே கல்யாணம் ஆனது என்ன பண்ணுறோம்? ஃபேமிலி கார்டு வாங்கிடுறோமே. ஒரு வீட்டில் தான் இருக்கிறோம், 4 கார்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 4 பேர் என்ன பண்ணுறாங்க? கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எத்தனை ஃபேமிலி பேழைக்குள்ளே போச்சு? சுத்தமானது எத்தனை பேர்? அதில் பார்த்தீங்கன்னா அசுத்தமான சுத்தமான பறவைகள், மிருகங்கள், இத்தனை வரணும்னு ஆண்டவர் சொன்னார். சுத்தமான தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தாங்க? 4 குடும்பம். நோவாவும் ஒரு மனைவியும் ஒரு குடும்பம், 3 பசங்களும் ஒரு குடும்பம், 4 குடும்பங்கள். இந்த 8 பேர் மாத்திரம்தான் பேடைக்குள்ள என்ன பண்ணாங்க? பிரவேசிச்சாங்க. அன்னைக்கு இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாங்க. அதே மாதிரி தான் இஸ்ரவேல் மக்களை பற்றி நான் சொன்னேன். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யுத்தத்திற்கு டிக்ளேர் பண்ணார். ஆயிரக்கணக்கில் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், இல்லை ஃபில்டர் பண்ணு. சொல்லி வரும்போது கடைசியில் எவ்வளோ பேர்? 300 பேர் தான் தேறிச்சு. 300 பேரை வச்சு தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? தேவனுடைய ராஜ்யம் அப்படிதான். இன்னைக்கு நம்ம பார்க்குற எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக முடியாது. நம்ம பார்க்குற எல்லாருமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு போயிட மாட்டாங்க. இன்னைக்கு வேணா எல்லா ஊழியர்களும் இயேசு சொன்ன உபதேசங்களெல்லாம் திறந்து ஓப்பன் பண்ணி விரிவாக்கி விட்டுறலாம். இயேசு எதெல்லாம் குறுகுனதுன்னு சொன்னாரோ, இயேசு எதெல்லாம் கஷ்டம்னு சொன்னாரோ, அதெல்லாம் நம்ம ஆளுகளை எதாவது மாற்றிட்டு வராங்க. இயேசு சொன்னார் ஐஸ்வர்யவான் போகிறதுக்கு கடினன்னு சொன்னார். ஆனால் இன்னைக்கு எந்த ஊழியக்காரன் சொல்கிறான்? ஒரு ஆளை காமிங்க, ரொம்ப ரேரு. இன்னைக்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க? எவ்வளோத்துக்கு ஐஸ்வர்யவானா ஆறியோ அவ்வளோத்துக்கு நம்ம எவ்வளோத்துக்கு கெட்டு போயிட்டோம். எவ்வளோத்துக்கு இயேசுவையே நம்ம தள்ளி வச்சுட்டு நமக்கு ஓன் காஸ்பலை என்ன பண்ணியிருக்கிறோம்? எழுதியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாம் திறந்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இன்னைக்கு நம்ம ஐயா சொல்றாரு, பார்டர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். எனக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் பார்டர்லாம் என்ன பண்ணாங்க? திறந்து விட்டதுனால எல்லாம் இல்லீகல்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஆளுங்க எல்லா இல்லீகல்ஸும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? திறந்து விட்டாச்சு. எதின் பேரில்? சபைகள் என்கிற பேரில், ஊழியம் என்கிற பேரில். ஆனால் நாளொன்று வரும். இந்த வார்த்தை இயேசு சொன்னார், வானமும் பூமியும், ஆனால் என் வார்த்தை என்ன வார்த்தை? ஒரு சிலர் மாத்திரம்தான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணுவாங்க? கண்டுபிடிப்பாங்க. ஒரு சிலர் மாத்திரம்தான். பார்க்கறதெல்லாம் பாலா? இல்லை. வெள்ளையா இருக்கிறதெல்லாம் பால் இல்லை இல்லையா? வெளுத்தெல்லாம் பாலா? என்ன வெள்ளை என்னென்னலாம் இருக்குது? எல்லாத்தையும் பால் சொல்ல முடியுமா? என்ன பால் தான். தயிர் பால்டாயில் தான். விஷம் தான். அது வெள்ளையா இருந்தாலும் என்னதான்? அது விஷம்தான். இல்லை, ஒரு கிளாஸ் பாலில் சும்மா ஒரு துளி, ஐயா உங்களுக்கு ஒரு துளி, என்னுடைய ஸ்நேகத்தினால உங்களுக்கு ஒரு துளி விஷத்தை போட்டு கொடுக்குறேன், இதுவும் வெள்ளை தானா, குடிப்போமா குடிக்க மாட்டோமா? ஐயோ சாமின்னு ஓடிடுவோம். இயேசு சொன்னார், கேட்டுக்கு போற வாசல் விசாலமானது, கேட்டுக்கு போற வழி விசாலமானது, விரிவானது. அநேகர் என்ன பண்ணுவாங்க? ஆனால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறது குறுகலான, நான் சொன்ன மாதிரி யானை வந்து நின்று சொல்லியிருக்கோம், என்னையா நோவா தாத்தா உன்னால குறுக்கிக்க முடியுமா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டைட் பண்ணி உன் பாடியை இன்னொரு 7 நாளுக்கு போய் கொஞ்சம் வெயிட் குறைச்சிட்டு வா அப்படின்றது இருப்பார். இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், அந்த மாதிரி பெரிய யானைலாம் கண்டிப்பாக வந்திருக்காது. ஒரு மாதிரி மீடியமான யானைகள்லாம், குட்டி யானை என்ன பண்ணியிருக்கோம் இல்லையா? பெரிய யானை உள்ளார என்ன பண்ண முடியாது. ஆண்டவர் பார்த்து, பெருசெல்லாம் கழட்டி விட்றா, வேலைக்கு ஆகாது இது, இலசுகளை 2 ஜோடி என்ன பண்ணு. ஆண்டவருக்கு தெரியும். பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்மெல்லாம் ஆண்டவருடைய சபையில் இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் எழுதின மாதிரி தன்னுடைய முதல் நிருபத்தில். ஆனால் இனி எப்படி இருப்போம்னு நமக்கு
ஆனால் கூடுமானம் மட்டும் இன்னைக்கு இருக்கிறத விட ஆண்டவருக்குள்ள பெட்டராக இருக்கணும். இன்னைக்கு இருக்கிறத விட ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கணும் தவிர நம்ம பின்வாங்கி போகக்கூடாது. அதுக்காக நம்ம ஆண்டவர் அழைக்கப்படலை. ஆண்டவர் நம்மளை அழைக்கவே இல்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணணும்? அதனால தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொன்னார், அன்றியும் தேவபக்தியாய் இருக்க மனதா இருக்கிறவர்கள் ஆமாம், நம்ம ஆண்டவருக்குள்ள வளரணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா துன்பப்படுவோம். நிறைய பேர் துன்பப்பட என்ன பண்ண மாட்டாங்க? விரும்ப மாட்டாங்க. இயேசு சொன்னார், கேட்டின் வாசல் வழியாய், கேட்டுக்கு போற வாசல்ல பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புவது என்ன தெரியுமா? இயேசுவே அந்த மெய்யான வாசல், இயேசுவே அந்த குறுகலான வாசல், இயேசுவே அந்த குறுகலான வழி. அந்த வழியில நம்ம என்ன பண்ணணும்? போகணும். இயேசு சொன்னார். ஆகவே பிரியமானவர்களே, முதல் அநேகர் யாருன்னா கேட்டுக்கு போறவங்க. எங்க போறவங்க? கேட்டுக்கு போறவங்க. எப்படி ஒரு 10 ஜாப் வேகன்சிஸ் இருந்தா அதுக்கு எவ்வளவு பேர் அப்ளை பண்ணுவாங்க? இப்பெல்லாம் 4000-5000 பேர் அப்ளை பண்றான். 4000-5000 பேர். எத்தனை ஜாப் வேகன்சிஸுக்கு? 10 பேர். எத்தனை பேர் செலக்ட் ஆகுவாங்க? 10 பேர். அதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி ஞானசானம் எடுத்து கொஞ்ச நாள் இருந்து இன்னைக்கு என்ன ஆயிட்டாங்க? பின்வாரி போயிட்டாங்க. இயேசுநாதர் கூட 12 பேர் இருந்தாங்க. அப்போ சொன்னா அதில் ஒருத்தர் என்ன ஆயிட்டாரு? அது மாத்திரம் இல்லை, இயேசுநாதர் கூட ஆயிரக்கணக்கில் இருந்தாங்க. ஒரு முறை ஒரு உபதேசத்தை சொன்னார். இந்த நம்ம திருவிருந்த ஆராதனை நம்ம யூஸ் பண்ணுறோமே, அந்த உபதேசத்தை அவர் சொன்னார். சொன்னதுமே நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க? நிறைய பேர்னு எழுதப்பட்டிருக்கு. யோவான் சுவிசேஷத்தில் வாசிங்க. அநேகர் என்ன பண்ணாங்க? அப்போ விட்டு நின்றவங்க 12 பேர். அவங்கள பார்த்து இயேசு, நீங்களும் போய்விட நானும் தான் என்ன பண்ணுவேன்? போகாதீங்க போகாதீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய உபதேசத்தை நான் என்ன பண்ணிக்கிறேன்? மாற்றிக்கிறேன். ப்ளீஸ் கம் பேக், ஐ எம் ஸோ சாரி, ஐ வில் சேஞ்ச் ஆல்டர் மை டாக்ட்ரின் அப்படின்னு சொன்ன. அந்த கடினமான உபதேசம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன போல ஊழியக்காரங்க, யாரும் மனசும் நோகடிக்க கூடாது, யாரும் மனசும் சுருங்கக்கூடாது, யாரும் முகமும் சுருங்கக்கூடாது அப்படிங்கிற விதத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? போதிக்க விரும்புகிறோம். ஆனால் இயேசு ஒருபோதும் அப்படி உள்ளதை உள்ளதென்றும். ஏன் தெரியுமா? அதுதான் தேவனுடைய அன்பு. நிறைய பேர் நினைக்கிறோம், ஒருத்தர் விரும்புகிற மாதிரியே, ஒருத்தர் பிரியப்படுற மாதிரியே நம்ம பேசுறது, உபதேசம் பண்ணுறது தான் தேவனுடைய சித்தம் நினைக்கிறோம், அன்புன்னு நினைக்கிறோம். அது உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்பு என்ன? இப்போ என் பையன் தப்பு பண்ணுறான், சூப்பர்ரா, இன்னும் 2 கூட பண்ணுறான், அதே மாதிரி நான் அப்படியா சொல்லுவேன்? என்ன செய்வேன்? திட்டுவேன். நாயை பேய கண்ணாப்புன்னு என்ன பண்ணுவேன்? கூடுமானம் மட்டும் கையை என்ன பண்ணுவேன்? பயன்படுத்துவேன். கையில் கிடைக்கிறதெல்லாம் என்ன பண்ணுவேன்? ஏன்? எனக்குள்ள அன்பு என் பையன் என்ன பண்ணக்கூடாது? அதே போலதான் ஆண்டவர், அதே போலதான் ஆண்டவர். ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் கேட்டுக்கு போற வாசல் வழியாய் போகக்கூடாது. அநேகர் எங்க போயிட்டு இருக்கிறாங்க? ஓகே, 2வது இயேசு சொன்ன அநேகர் யார் என்றால், வாசிப்போம். லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போமே. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். Strive to enter through the narrow door. For many, I tell you, will seek to enter and will not be able. இங்க ஒரு கூட்டத்தை பற்றி இயேசு சொல்லுகிறார். அதாவது மத்தேயு 7:13-14 சொன்னது வேற ஒரு கூட்டம். அந்த கூட்டம் எப்படின்னா, ஏற்கனவே போயிட்டு இருக்கிற கூட்டம். ஏற்கனவே ஆல்ரெடி they are on the way, on their broad way, through the broad gate, wide gate. ஆனால் இங்க லூக்காவில் இன்னொரு கூட்டத்திற்கு அவர் சொல்றார். மத்தேயு 7 சொன்னது மலைப்பிரசங்கம். ஆனால் லூக்கா 13 இன்னொரு கூட்டத்துக்கு அவர் உபதேசம் பண்ணுகிறார். இந்த கூட்டத்துக்கு என்ன உபதேசம் சொல்றாருன்னா, இங்கு அநேகர், தமிழ்ல எப்படி போட்டிருக்குது? தேடுவார்களா? தமிழ்ல எப்படி? பிரயாச. ஆங்கிலத்தில் எப்படி தெரியுமா? many will seek to enter and will not be able. ஏன் தெரியுமா? many will, அநேக பிரயாசப்படுவாங்க, வகை தேடினாலும். இங்க ஒரு கூட்டத்தை ஆண்டவர் சொல்றாரு, இந்த கூட்டம் அதாவது இடுக்கமான வாசல் வழியா போறதுக்கு பிரயாசப்படுவாங்க, தேடுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு கூட்டம் கஷ்டமே படாது,
மற்ற 7, 13, 14 அந்த கூட்டம் அநேகர் வந்து இடுக்கமான வாசல் வழியாக போகிறதுக்கு என்ன பண்ணாது அப்படின்னா, எதுக்குங்க அந்த மாதிரிலாம், எதுக்குங்க அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, எதுக்குங்க அதெல்லாம் பண்ணிக்கிட்டு. உதாரணத்துக்கு நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருவிருந்துன்னா இதெல்லாம் அப்படின்னு இருக்கும். என்னது திருவிருந்து ஆராதனையே 1 மணி நேரம் நடக்கும். எதெல்லாம் இருக்கும்? எல்லாமே இருக்கும். கால் கழுவுறது, அன்னைக்கெல்லாம் ஃபெய்த் ஹோமில் எத்தனை பாத்ரூம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு பாத்ரூம். அந்த ஒரு பாத்ரூமில் இருக்கிற 100 பேர் 150 பேர் என்ன பண்ணுவாங்க? போய் காலை கழுவிட்டு வருவாங்க, ஆராதனை போகும். அன்னைக்கெல்லாம் அது கஷ்டமா இல்லையா என்ன? ரொம்ப கஷ்டம். ஃபெசிலிட்டி கிடையாது. இன்னைக்கு நம்ம வீட்டில் எத்தனை பாத்ரூம் டாய்லெட் இருக்குது? பெட்ரூமில் ஒன்று இருக்குது, ஹாலில் ஒன்று இருக்குது, வெளியே ஒன்று இருக்குது. இத்தனை இருந்தும் நம்மளால கால் கழுவ முடியுதா? ஏன்? கஷ்டம். கால் கழுவிதான் திருவிருந்து. அங்கே எழுத என்ன அது செய்யணுமா? இப்போ அது டோட்டலாக என்ன ஆயிடுச்சு? போயிருச்சு டோட்டலாக. இங்கே எல்லாருமே ஓரளவு முக்காடு போட்டிருக்கிறீங்க, 99.99%. ஆனால் சில காங்கிரிகேஷன் போனால் எது போட்டிருக்க மாட்டாங்க. அதுக்கு நிறைய பேர் முக்காடு போடணுமா? எங்கே எழுதி இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். அங்கே தான் எழுதிய வச்சிருக்கிறாரு, மொத்தமாக தான் எழுதி வச்சிருக்கிறாரு. இங்கே எழுது இப்படி ஒரு குரூப், அதுவும் போச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டு இருக்குது? எல்லாமே காணாம போயிட்டு இருக்குது. இப்போதான் ஏசு இங்கே சொல்றாரு, அநேகர் முயற்சி பண்ணுவாங்களாம் எது வழியாக போகிறதுக்கு. ஒரு குரூப்பு மற்ற முயற்சியே பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஒயிட் வயலாக போயிட்டே இருப்பாங்க. அதுவும் செம்மக. அதுதான் வெளிப்படுத்தின லவோதிக்க சபை சொல்லும்போது, ஒன்று அனலாயிரு, இன்னாட்டி எதுக்கு ரெண்டுங்க இடையில ரெண்டும் கேட்டானா இருந்துக்கிட்டு, ஒன்று ரசிக்கப்படாமல் பாவத்திலே கடை, இல்லைன்னா முழுசா ஆண்டவருக்காக என்ன பண்ணு, அர்ப்பணிப்போட வாழு. ஆனால் மற்ற 7:13 உள்ள கூட்டம் சும்மா பேருக்கு அப்படியே காமிச்சிட்டு அவங்க போகிறதெல்லாம் அவங்க ஓன் இஷ்டம் தான், அவங்களுடைய சொந்த திட்டம் தான், சொந்த சித்தம் தான், எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் இங்கே லூக்கால் அவர் சொல்லுகிறார், அநேகர் பிரகேசிக்க வாயத்தை விடுவாங்க, முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, போக மாட்டாங்க. பிரியமானவர்களே, நாம் ஒருபோது இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. எந்த கூட்டம்? முயற்சி பண்ணி தோல்வி அடைகிற கூட்டத்தில் இருக்கவே கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் முயற்சி செய்து என்றைக்குமாய் நாம் இயேசு சென்ற அதே, அதான் தமிழில் பாட்டு, பழைய பாட்டு, இயேசு சென்ற பாதை அவர் வாழ்ந்த வாழ்வெல்லாம், இயேசு சென்ற பாதை இடுக்கம், வாழ்க்கை நெருக்கம். அந்த பாதையில் நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணி, பிரச்சனை தான் பாடுதான், பிரச்சனை தான் பாடுதான். அதாவது ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வேற பிரச்சனை, ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, உங்களுக்கு அவர் ரட்சிக்கப்படாத பிரச்சனை, எங்களுக்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட ஆள்கிட்ட இருந்தே பிரச்சனை தான். அது வேற மாதிரி பிரச்சனை. அதை ரட்சிக்கப்படாதால நம்ம சகிச்சுக்கலாம். இந்த ரட்சிக்கப்பட்டான்னு சொல்லுன்னு இருக்குது, இதுக பண்ணுற பிரச்சனையை நம்ம ஒருபோதும். அதான் முந்தா நாள் ஒரு ஊழியக்காரோட பேசிக்கிட்டு இருந்தேன். வெளியில் போய் ஒரு சுவிசேஷனா ஊழியம் செஞ்சுப்பலாம், அவனாவது அடிப்பான் உதைப்பான், அப்புறம் ரட்சிக்கப்பட்டு போயிடுவான். நம்ம கூடியா இருக்கிறவன்கிட்ட ஊழியம் செய்கிறதான், ரட்சிக்கப்பட்டவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறதான் என்னது, இவன் தான் கொலையாக செய்வான். இயேசுவை கொலை செஞ்சதா ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா? பிரதான ஆசாரியன் தான், பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறவன், முழுக்க முழுக்க கரைச்சி குடித்தவன். இன்னைக்கு எனக்கு எல்லா வசனமும் தெரியாது, நான் வந்து புரட்டி புரட்டி பார்த்து தான் என்ன பண்ணுவேன். ஆனால் பிரதான ஆசாரிகள் அன்னைக்கு எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும், ஏன்னா இது செய்யணும், இது செய்யக்கூடாது, திங்கக்கிழமை செய்யணும், செவ்வாய்க்கிழமை செய்யணும், புதன்கிழமை செய்யணும், சாயந்தரம் இது செய்யணும், காலையில் செய்யணும், இந்த பலி இதுக்கு, அந்த பலி இதுக்கு, இந்த ஆடு அதுக்கு, இந்த ஆடு அதுக்கு, இந்த பறவை இதுக்கு, எல்லாமே அவனுக்கு என்ன பண்ணியிருக்கணும். ஒரு வீட்டில் குஷ்டம் வந்துட்டா என்னெல்லாம் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சாதான் அவன் ஆசாரியன். இன்னைக்கு எதுவுமே தெரியாதான் தான் பெரிய ஊழியக்காரன். எதுவுமே தெரிலன்னா அவன் யாரு? எல்லாம் தெரிஞ்சவன் கோமாளி, முட்டாளு, பொழைக்க தெரியாதவன், ஒண்ணுமே தெரியாதவன், அவன் தான் பெரிய ஊழியக்காரன். மொட்டை அடித்தவன்னா எலியாவன் என்ன, இல்லை எலிசாவன் என்ன சொல்லுங்க பார்ப்போம். மொட்டை அடித்தவன் எலிசா கிடையாது, சடை வச்சவன் எல்லாம் சிம்சோனும் கிடையாது, தாடி வச்ச எல்லாம் ஏசுநாதரும் கிடையாது. இன்னைக்கு இப்படிலாம் ஒரு குரூப் அலையுது, மொட்டை அடிச்சுக்கிறது. எலிசாவை போல. தெரியுமா தெரியாதா? எலிசாவை பார்த்து என்ன சொன்னாங்க பிள்ளைங்கள்லாம்? மொட்டை தலையா? அவருக்கு என்ன மாதிரி சொட்டை, எனக்காவது பின்னாடி தான், முன்னாடி இங்கே விழுந்துக்கிட்டு இருக்குது. எலிசாவுக்கு மொத்த சொட்டை, அதனால தான் மொட்டை தலையா
ஏறிப்போ மொட்டை தலையா. இன்னைக்கு நிறைய பேர் மொட்டை அடிச்சுக்கிறது. மொட்டை அடிச்சுக்கிட்டா பெரிய ஊழியக்காரன் நினைப்பு. இல்லை சடை வச்சுக்கிட்டு ஒரு குரூப் இருக்குது. அவன் நினைப்பெல்லாம் நம்ம சிம்சோன் மாதிரி பலசாலிகள்னு. ஒரு குரூப்பு தாடி, அது நினைக்கிறது நான் ஏசுநாதர் மாதிரி. அவருடைய தாடி என்ன பண்ணாங்க? ஏசுநாதருடைய தாடி என்ன பண்ணாங்களா? வாசித்திருக்கீங்களா இல்லையா? ஏசுநாதர் தாடி வச்சிருந்தா என்ன மாதிரி க்ளீன் ஷேவ் இல்லை. இன்னைக்கு பெந்தெகோஸ்தில் நீ க்ளீன் ஷேவ் பண்ணலன்னா நீ ஊழியக்காரனே. ஏசுநாதர் க்ளீன் ஷேவே பண்ணலை. அது முதல்ல தெரிஞ்சுக்கோ. ஏசுநாதர் க்ளீன் ஷேவே, இந்த க்ளீன் ஷேவெல்லாம் வேற மாதிரி லெவலு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இதை பண்ணாதான் எங்கள் பெந்தெகோஸ்து சபையில் பிரசங்கத்துக்கு விடுவாங்க. ஏன் இந்த வெள்ளை சட்டை போடலன்னா சில சபையிலே என்ன விட மாட்டாங்க பிரசங்கத்துக்கு, தெரியுமா? முதல்ல போய் சட்டையை மாற்றிட்டு வாம்பாங்க. இது ஏன் நான் சொல்ல வந்தேன்னா, எப்பயும் போல ஏன் சொல்ல வந்தேன்? நீங்களும் மறந்துட்டீங்க. இதுதான் முயற்சி பண்ணுவாங்க போறதுக்கான, என்ன பண்ண மாட்டாங்க. நம்ம அப்படி இருக்கவே கடவுளை பார்த்தா இதை கட் பண்றாரு. அடுத்து அநேகருக்கு வருவான். மூன்றாவது அநேகர் யார் தெரியுமா? மூன்றாவது இயேசு சொன்ன அநேகர். திரும்ப மத்தேயு 7ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு 7:22 வாசிப்போமே. Many will say to Christ Jesus on that day. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி. எவ்வளவு பேரா? அநேகர்னா நமக்கு என்னது? எத்தனை பேருக்கு உங்க குடும்பத்தில் அநேகர் இருக்கணும்னு விரும்புறீங்க? சொல்லுங்க பாப்போம். கண்டிப்பா எனக்கு விருப்பம் இல்லை. நான் என் மனைவி பிள்ளைங்க அவ்வளவுதான். எத்தனை பேருக்கு அநேகரும் குடும்பத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், சில குடும்பத்தில் அந்த 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க மேலே குழந்தைகள் பிறக்க பிறக்க சில மூத்த பிள்ளைங்கெல்லாம் கேட்குமா அம்மாவை பார்த்து, ஏம்மா நாங்களாம் உங்களுக்கு போதாதா? ஏம்மா அப்படி கேட்ட ஆளுகளுக்கெல்லாம் இன்னைக்கு வத நிறைய இருக்குது. ஏன் தெரியுமா? பாருங்க, நம்ம ஒரு குழந்தைய செல்லமாக வளர்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அடுத்த ஆள் பிறந்ததுமே என்ன ஆயிடுவான்? டல்லாயிடுவார். ஏன் அங்கே பார்க்குறீங்க? அந்த பசங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? ஒரு வந்துடும். அப்போ அந்த குழந்தைக்கே பிறப்புல சின்ன வயசுல என்ன தோணுது? இப்போ நம்ம குடும்பத்தில் அப்படி தானே? அப்போ நிறைய பேர் நமக்கு பிடிக்காது. நிறைய பேர் நமக்கு பிடிக்கவே. நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி, ஒரு ட்ரெயினில் போனால் நிறைய பேர் இருக்கிறது பிடிக்குமா, கொஞ்சம் பேர் இருக்கிறது பிடிக்குமா? பஸ்ஸில் போனால் நிறைய பேர் இருக்கிறது பிடிக்குமா, கொஞ்சமாக இருக்கிறது பிடிக்குமா? எந்த இடத்துல நமக்கு நிறைய பேர் இருக்கணும்னு நினைப்போம்? ஏதோ ஒரு ஆபத்து பிரச்சனை அதில் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சே, நம்ம மட்டும்தான் இருக்கிறோமே, வேற எவனுமே எங்கெல்லாம் நமக்கு கஷ்டமோ, எங்கெல்லாம் நமக்கு வருத்தமோ, எங்கெல்லாம் வேதனை, அங்கே ஆளை தேடுவோம். எங்க நமக்கு சௌகரியமோ அங்க நான் மட்டும்தான் என்ன பண்ணணும்? நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் அப்படித்தானே? திடீர்னு ஒரு ஆள் புதுசாக வர்ற மாதிரி தெரியுது. நம்ம சிஇஓ ஒரு ஆளை கொண்டு வராரு வேற ஒரு இடத்துல இருந்து. ஓஹோ, நமக்கு ஆப்பு வைக்கிறாரா அப்படின்னு என்ன ஆகிடும்? நம்ம உடனே எப்படியாவது ஒரு இதை பார்த்து அவன்கிட்ட பேச, இந்த கம்பெனியில் மட்டும் என்ன பண்ணிடாத, ஏன் என்னுடைய சீட் என்ன ஆகிடும்? அப்போ நமக்கு எங்கெல்லாம் கஷ்டமோ அங்கே வந்து ஆட்களை தேடுவோம், நிறைய பேர் வேணும்னு. ஆனால் எங்கெல்லாம் நமக்கு சௌகரியம் இன்னும் வேணுமோ அங்கே வந்து ஆளை என்ன பண்ண மாட்டோம். நான் பாருங்க, இந்த யூஎஸ்ல நடக்கிற இந்த சிட்டிசன்ஷிப் கிரைசிஸை பற்றி இப்போ கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஆட்களே நிறைய சொல்கிறது என்ன தெரியுமா? நம்ம ஆட்கள் தான் நமக்கே ஆப்பு வைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அங்கே போய் செட்டில் ஆனவனுக்கு இனி யாரும் நம்ம ஊர்லேருந்து என்ன பண்ணக்கூடாது சொல்லுவாங்கல்ல. எல்லா நாட்டு நண்டையும் பிடிச்சி டிஃப்ரெண்டாக போட்டு வச்சாங்க, தெரியுமா? ஒரு கதை. எல்லா நாட்டு நண்டு, ஜப்பான், கொரியா, அமெரிக்கா, இங்கிலாந்து, எல்லா நாட்டு நண்டு என்ன பண்ணாங்களா, பிடிச்சி ஒரு டவரால் போட்டு, டவரா தானே அண்டா, மூடாமல் வச்சுட்டாங்க. மூடி வச்சுட்டாங்க. ஆமாம், இந்தியா நண்டுக்கு மட்டும் என்ன பண்ணலையா? அது ஏன்னு ஒரு வெள்ளைக்காரர் கேட்டாராம். உங்கள் ஊர் நண்டெல்லாம் மேலே ஏறி வெளியே போயிடும், வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஊர் நண்டு அப்படி ஒரு நண்டு ஏறிச்சுன்னா பாக்கி எல்லா நண்டும் என்ன பண்ணுவோம், போய் ஏறி பிடிச்சி கீழே தள்ளிவிடும். பாக்கி எல்லாம் நண்டும் அது நம்ம புத்தி தானே. நம்ம ஒரு இடத்துக்கு நல்ல வாழ்க்கைக்கு போயிட்டா வேற எவனுமே அங்கே. எவ்வளோ கெட்ட புத்தி தெரியுமா இந்த ஆசிரியர்களுக்கு, குறிப்பாக நமக்கு, எனக்கு.
நான் ஒரு இடத்துல நல்லா இருந்தேன்னா அந்த இடத்துக்கு வேற யாருமே. ஆனா நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னா அங்க எல்லாருமே என்ன பண்ணணும்? என் கூட கஷ்டப்படணும், என் கூட கஷ்டப்படணும். அதான் சில பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில ஆளுக்கு தப்பிச்சிருவான். உடனே அந்த மாட்டினவன் என்ன சொல்லுவான்? எங்களை மட்டும் ஏன் பிடிச்சிக்க? அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்களையும் சேர்த்து பிடிங்கலன்னு இவனே என்ன பண்ணுவான்? அவனு போறாங்க சார், அங்க பாருங்க சார், போறாங்க பிடிங்க சார். இதுதான் நம்ம புத்தி. இதுதான் சரி, எங்களை பிடிச்சிங்க, என்ன நியாயம் சட்டம் அதெல்லாம் பேசுறத விட்டுட்டு தப்பிச்சு போறவனையும் என்ன பண்றது? அது நம்ம புத்தி. அதான் நம்ம நண்டு. இயேசு சொன்னார், அந்நாளிலே என்னாலு அந்நாளு என்னாலு என்கிட்ட கேட்குறீங்களா? நியாய தீர்ப்பு நாள்ல, வேற ஒன்றும் கிடையாது. எந்த நாள்ல? நியாய தீர்ப்பு நாள்ல. எவ்வளோ பேர் சொல்லுவாங்களா? அநேகர். சிலர் கிடையாது, அநேகர். என்ன சொல்லுவாங்க? அநேகர்னு சொல்லிட்டு விசுவாசிகள் அங்கே சொல்லலை, இதில் விசுவாசிகள் இருப்பாங்க. கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே நாங்கள் என்ன பண்ணலாம்? தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் ஊழியம் பெரிய ஊழியமா இல்லையா? நான் இன்ன வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னதே இல்லை. இன்ன வரைக்கும் தீர்க்க தரிசனம் என்னது? நான் சொல்ற தீர்க்க தரிசனம் வசனத்தை எடுத்து அப்படியே பேசுவேன். பேசி முடிச்ச பிறகுதான் தெரியும் இந்த பிரச்சனை அங்கே ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு. இந்த பிரச்சனை முன்னையாவது சாம் ஆரம்ப காலத்தில், நான் இந்த ஆரம்பிச்சிலேருந்து வரேன், அந்த இவங்க வீட்டிலேருந்து, நம்ம ஜஸ்டின் பிரதர் வீட்டில். இன்றைக்கி நான் ஜெபம் பண்ணுவேன், எல்லா சபையிலும் ஜெபம், உங்கள் சபைக்கு ஜெபம் பண்ணுவேன். யாருன்னா ஆரம்பத்தில் ஒரு ரோமியுடைய யார் அந்த சிஸ்டரு, ஆமாம், அவங்கலேருந்து ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். பழைய ஆளுக ஆரம்பத்துலலாம் இருக்கும்போது சாமு நிறைய எல்லா மேட்டரும் சொல்லுவாப்புல, நான் எல்லா மேட்டரும் என்ன பண்ணுவேன். ஆனால் இப்போ சாமி எந்த மேட்டருமே என்கிட்ட, அது நல்லது, அது எந்த மேட்டருமே. ஆனால் எனக்கு லேட்டாக அடிக்கும். நான் ஏதோ பேசியிருப்பேன், அது நடந்தவன். அப்புறம் நினைப்பேன், மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஒருவேளை இவன் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பான், சொல்லியிருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பான், இவன்கிட்ட மாமங்காரன்ட்ட என்ன பண்ணியிருப்பான். ஆனால் எதுவுமே சொல்கிறது இல்லை. அது நல்லது தான், சொல்லிக்க தேவையில்லை. இது இங்கே மாத்திரம் இல்லை, என்னை யூஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப க்ளோஸான பாஸ்டர்ஸ் தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். இன்னும் சில இடங்களுக்கு போவோம், முடிச்ச பிறகு சொல்ல, இது இந்த மேட்ரிங் ஓடிக்கிட்டு இருக்கு, இது யார் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே பேசுனீங்க அப்படின்னு. நான் அப்புறம் நினைப்பேன், ஐயோ இந்த மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, நானும் இவரும் க்ளோஸாக இருக்கிறனால சொல்லியிருப்பார். ஆனால் அவங்களும் யாரும் என்கிட்ட சர்ச்சு மேட்டரை என்ன பண்ண மாட்டாங்க. நானும் அது விரும்புறதில்லை. பொதுவாகவே மற்றவங்க பிரச்சனையை தேவையில்லாமல் என்ன பண்ணிக்க வேண்டியதில்லை. கேட்டு கேட்டு நமக்கு இருக்கிற பிரச்சனையே பெரிய பிரச்சனை. இதில் மற்றவங்க பிரச்சனையை கேட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு ஊழியக்காரர் சொன்ன மாதிரி, ஒருத்தன் ஒரு பெரிய ஆட்டினுடைய பாலத்தில் நிற்கிறான், குதிக்கிறதுக்கு, குதிக்க போகிறான் அப்படின்னு. திடீர்னு ஒருத்தர் ஓடினாரான், குதிக்காத நில்லு. ஏன் குதிக்க போகிறேன்னா, அவன் எல்லா பிரச்சனையும் சொல்ல ஆரம்பித்தானா. அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே குதிக்காதன்னு சொன்னவன் என்ன பண்ணிட்டானா. இதே மாதிரி தான் சிலருடைய பிரச்சனையை கேட்க போனால் நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம். அதனால் கேட்குறோமா, கேட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். அது ரொம்ப சீரியஸாக. கேட்கலையா ரொம்ப நல்லது, கேட்டோமா நல்லது, கேட்கலையா ரொம்ப நல்லது. நான் ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, ஏன் சொல்ல வந்தேன், அநேகர் தீர்க்க தரிசனம் என்னது. அப்போ நான் பேசும்போது வசனத்திலேருந்து ப்ராக்டிக்கலாக, எனக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலாக பேசுறது பிடிக்கும். எப்படி? பிரசங்க சாஸ்திரத்தில் ஹெர்மனெட்டிக்ஸில் ஒரு இது என்னென்னா, ப்ராக்டிக்கலைசேஷன் ரொம்ப முக்கியம். ஒரு பேசேஜ் எடுக்கிறோம், அதை நம்ம பேச போகிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்கணும், அனுபவிச்சிருக்கணும். அனுபவிச்சது மாத்திரம் ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்டில் அதை ப்ராக்டிக்கலைஸ் பண்ணி என்ன பண்ணணும். இயேசுநாதர் காலத்தில் ஒரு ப்ராக்டிஸ் இருந்ததில்ல, அதே மாதிரி இப்போ இன்றைக்கி எப்படி நான் சொன்னல, உதாரணத்துக்கு இயேசுநாதர் காலத்தில் அவர் மூடி வச்சார், எதெல்லாம் இடுக்கமாக வச்சாரோ அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டு வராங்க, ப்ராக்டிக்கலாக பேசணும். ப்ராக்டிக்கலாக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ராக்டிக்கலாக பேசும்போது அது மக்களுடைய வாழ்க்கையை தொடும். சும்மா தியரட்டிக்கலாக எடுத்து அப்படியே பேசிட்டு போகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு ப்ராக்டிஸ் பண்ணி பேசினார், அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே ப்ராக்டிக்கலாக இருந்தது. அப்போ நான் பேசும்போது வசனத்திலிருந்து எடுத்து ப்ராக்டிக்கலாக பேசும்போது அது தீர்க்க தரிசனமாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும், கிரியை செய்யும். அதை விட்டுட்டு இங்கே நான் ஜான் என்கிறவரை காண்கிறேன்னா, கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு 2-3 ஜானாது
இங்கே நான் சுந்தர் என்கிறவரை காண்கிறேன்னா, சுந்தரம் இருக்கிறாங்க, சுந்தரி இருக்கிறாங்க எல்லா காங்கிரிகேஷன்ல. இது ஒரு தீர்க்க தரிசனம் கிடையாது. ரெண்டாவது தீர்க்க தரிசனம் அப்படி சொன்னா கரெக்டா சொல்லணும். ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், இவரை பார்த்து, யாரு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணார்ல, அவருடைய பேர் என்ன, பெசலேல பார்த்து சொன்னார். எப்படி தெரியுமா சொன்னார்? பெசலேனுடைய ட்ரைபு பேரு, தாத்தா பேரு, அப்பா பேரு, அவன் பேரை கரெக்டா என்ன பண்ணாரு சொல்லி, இவனை நீ போய் சந்தி, இவனை நான் ஆசரிப்பு கூடாரத்தை செய்வதற்காக என்ன பண்ண தெரிந்து கொண்டேன். அப்ப ஆண்டவர் பேசினா அட்ரஸோட என்ன பண்ணுவாரு. அடுத்தது நம்ம ஆளுங்க சொல்றதெல்லாம் தீர்க்க தரிசனம் இங்க உள்ள பேர் தான் சொல்லுவாங்க. சைனீஸ் பேர் தான் சொல்ல முடியுமா பாருங்க, இல்ல என் ஒய்ஃப் ஒரு பேரை சொல்ல முடியுமா பாருங்க, இல்ல இந்த வடநாட்டில் போய் எதுவும் பேரை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த நான் சொல்றேன். இயேசுநாதருக்கு எல்லா பாஷையும், பிசாசுக்கு எல்லா பாஷையும், இயேசுநாதருக்கு எல்லா பேரும் தெரியும், பிசாசுக்கும். அப்ப இயேசுநாதரை கொண்டு, அவருடைய ஆவியை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னா எல்லா பேரும் தெரியணுமா தெரியக்கூடாதா? வாயில சரளமா என்ன பண்ணணும்? சைனாக்காரன் பேரும் இங்கே நான் இவரை காண்கிறேன் ஜி அப்படின்னு சொன்ன பண்ணணும், சொல்ல முடியாது. சுந்தரை காண்கிறேன், சுந்தரியை காண்கிறேன், ஜானை காண்கிறேன். ஜான் அப்பா பேரை சொல்லு, ஜான் தாத்தா பேரை சொல்லு, ஜான் குடும்ப பேரை சொல்லு. ஆனால் நிறைய பேர் கடைசி நாள்ல சொல்லுவாங்க, நாங்கள் உம்முடைய நாமத்திலே, யாருடைய நாமத்துல? இயேசு நாம சொல்லவில்லையா? அடுத்தது, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. நம்ம தான் பிசாசு என்ன பண்ணணும்? பிசாசுக்கு எதிர்த்து நிலுங்கள். அவன் என்ன பண்ணுவான்? எப்ப அவன் ஓடி போக மாட்டான்? எதிர்த்து நிக்கலன்னா. இயேசு என்ன சொன்னார்? அப்பாலே போ. ஓடி போனானா போலையா? போனா. திரும்ப வருவேன். திரும்ப வந்தானா இல்லையா? சாகிற வரைக்கும் திரும்ப வந்துக்கிட்டு தான். நம்மள்ட்டையும் சில நம்ம ஓடுவான். வெக்கம் கட்டவன் யாருன்னா அவன் தான். மானம் கட்டவன் யாருன்னா திரும்ப திரும்ப என்ன பண்ணுவான்? என்னெல்லாம் போடா அப்படின்னா திரும்ப என்ன பண்ண மாட்டேன். ஓடி போட அப்படின்னா, அப்பாலா போ அப்படின்னா திரும்ப வரவே. ஆனால் பிசாசு அப்படி இல்லை. சூடு சொரண மானம் இல்லாதவன் திரும்ப திரும்ப என்ன பண்ணுவான்? வருவான். இயேசு சொல்லுகிறார், அநேகர் என் நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோமே என்று சொல்லுவார்கள். அடுத்தது, அநேக அற்புதத்தின் ஊழியம். அற்புதத்தின் எவ்வளவு பேர் அற்புதத்தின் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்லுவார்? 7:23, அப்பொழுது நான் ஒரு காலும் நான் உங்களை அறியவில்லை. அப்படின்னா ஐ நெவர் நியூ யூ, உங்களை எனக்கு தெரியவே. அப்ப ஆண்டவரால் அறியப்படாதவங்களும் என்ன பண்ணலாம்? தீர்க்க தரிசனம் சொல்லலாம். தீர்க்க தரிசனம் சொன்னவங்கலாம் சொல்றவங்களாம் ஆண்டவரால் அறியப்பட்டவங்களா. ஆண்டவரால் அறியப்படாதவங்களும் பிசாசுகளை துரத்தலாம். ஆண்டவரால் அறியப்படாதவர்களும் நிறைய அற்புதங்களை செய்யலாம். ஏன் தெரியுமா? பிசாசுக்கும் வல்லமை உண்டு, பிசாசுக்கும் பலன் உண்டு. அவனும் தீர்க்க தரிசனம் சொல்லுவான், அவனும் அற்புதம் செய்வான், அவனும் அவங்க ஆளுகளுக்குள்ள துரத்திக்கிற மாதிரி என்ன பண்ணுவான்? ஆக்ட் பண்ணுவான். என்ன பண்ணுவான்? ஆக்ட் பண்ணுவான். போற மாதிரி ஆக்ட் பண்ணுவான். ஆனால் போக மாட்டான், இருப்பான். ஆகவே பிரியமானவர்கள், இங்கே நம்ம ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். அநேகர் அந்நாடிலே சொல்வார்கள், ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லலையா? உம்முடைய நாமத்திலே நாங்கள் ஆண்டவரே பிசாசுகளை துரத்தவில்லையா? உம்முடைய நாமத்திலே நாங்கள் அற்புதங்களை செய்யவில்லையா? ஆனால் இயேசு சொல்வார், நான் உங்களை ஒருபோதும், Christ Jesus will declare to them, I never knew you. Leave me, you who practice lawlessness. Today I don't want to be well known by the world and unknown by God. இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லாரும் இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்? வெல் நோன். எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி அற்புதம் செஞ்சவங்களாம் எப்படி இருந்தாங்க? வெல் நோன் பீப்புள், ஃபேமஸ் பீப்புள். பட் தே ஆர் நவ் அன்னோன் பை காட். ஆனா எனக்கு தெரிஞ்ச நிறைய அன்னோன் காட் சர்வன்ஸ் இருக்கிறாங்க. பட் தே வில் பி வெல் நோன் பை காட். அவங்க யாரால் அறியப்பட்டிருப்பாங்க? இன்னைக்கு நம்மளுடைய எண்ணம் என்ன தெரியுமா? நம்ம யாரால் அறியப்படணும்? ஒரு சின்ன ஒரு போஸ்டை போட்டுட்டு உடனே நம்ம சொல்றது என்னது? என்ன சொல்லுவோம்? 3 காரியம் சொல்லுவோம். லைக்கு, ஷேரு,
சப்ஸ்கிரைபு. ஒரு சின்ன போஸ்ட், இது ஒரு 50 பேருக்கு போவோம். திருப்ப திருப்ப என்னதான் வரும்? ஒரு நாளைக்கு போன திறந்தா எவ்வளோ வருது, இவ்வளோத்தையும் லைக் பண்ணி, இவ்வளோத்தையும் ஷேர் பண்ணி, இவ்வளோத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணா நான் பல்லு தேய்க்க முடியாது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட முடியாது, அதுக்கப்புறம் டீ குடிக்க முடியாது, அப்புறம் என்ன பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி வாட்ஸ்அப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, யூடியூப்பில் வருது. போடுறவன் எல்லாம் இதை தான் போடுறான். பெரியார்லேருந்து சின்னால் முத கொண்டு இதை தான் என்ன பண்ணுறான். They want to be well known by the world, but they will be unknown by God. இயேசுநாதர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காரியத்தை செஞ்சுட்டு, ப்ளீஸ் லைக் இட், ஷேர் இட் and subscribe it, press the bell button. கோமா வரும். எதா வரும்? இம்முனுக்கோண்டு ஒரு காரியத்தை செஞ்சு விட்டு, அதில் ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. இம்முனுக்கோண்டு ஒரு காரியம், ஒரு சின்ன ஒரு பாட்டு, ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் மியூசிக்கு, ஒரு சின்ன ஒரு தாட்டு, அதில் தேவனும் இருக்க மாட்டார், தேவனுடைய சித்தமாக இருக்காது. தேவனுடைய போட்ட உடனே நம்ம லைக் பண்ணணும், போட்ட உடனே ஷேர் பண்ணணும், போட்ட உடனே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். வெல் நோன் பை காட். எவ்வளோ பேர் டையிங் ஃபார் திஸ், யூ நோ, they pay money in order to get likes, shares and subscription. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யூடியூப்ல அதுக்கு என்ன பண்ணணும்? எனக்கு ஒரு கான்டென்ட், என் கான்டென்ட்டுக்கு வாசத்தில் எவனும் லைக் பண்ணுறது இல்லை, எவனும் லைக் பண்ண போகிறதும். ஆனால் அதை பண்ண வைக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பண்ணிடுவாங்க. பட் on that day, would God like it? Would God share it? And would God subscribe it? இந்த கூட்டம். ரெண்டாவது எனக்கு பிடிச்ச என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் ஒர்க் பண்ணவங்க போல. யாரு? இந்த மெனி. நாங்கள் தான் கிறிஸ்தவ ஸ்தாபனத்தில் ஒர்க் பண்ணும்போது, ஏற்கனவே 4 ஸ்தாபனத்தில் ஒர்க் பண்ணியிருக்கல, எப்பயுமே ரிப்போர்ட்டும் கையுமா தான் இருப்போம். தூங்கினாலும் எதோட தான் தூங்குவோம்? ரிப்போர்ட்டு தான். டக்கு டக்குன்னு சொல்லணும் ரிப்போர்ட். இவங்க போன கையோட ரிப்போர்ட்டையும் எடுத்துக்கிட்டு எங்கே போயிருக்கிறாங்க? இயேசுநாதருக்கு தெரியாது பாருங்க இவங்க செஞ்சதெல்லாம். யாருக்கு யார் சொல்றா? தி ஆம்னிஷன் காட், தி ஆம்னிபோட்டன்ட் காட், தி ஆம்னிப்ரெசன்ட் காட். As if he doesn't know anything, they go there with their reports. என்ன சொல்றாங்க? நாங்கள் உம்முடைய நாமத்தில் செய்யவில்லையா, செய்யவில்லையா, செய்யவில்லை. ஒன்னையே தெரியாது, ஒன்னையே நம்மளுக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல. எப்படிப்பட்டவங்க சொல்லுவாங்க? நம்ம கூட சாதாரணமாக கஷ்டப்படும் போது இருந்தவங்க, நீ தான் எல்லாமே அப்படின்னு இருந்தவங்க, திடீர்னு ஒரு நாள் ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சி அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகி கோடீஸ்வரன் ஆன பிறகு என்ன ஆகிடும்? தெரிய மாட்டாங்க. என்ன ஆகிட மாட்டாங்க? தெரியவே மாட்டாங்க. ஏன்? அப்புறம் நான் ஃபோன் பண்ணி, நீங்கள் யாரு? என்ன அப்படி தான் ஒருத்தர் கேட்டார், ஒரு ஊழியக்காரர். நீ எந்த அவன் பிரச்சனை இருக்கும்போது பல முறை என்ன ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணான், பெரிய பிரச்சனை எல்லாம் மாட்டினான். ஆனால் ஒரு காரியத்தை நான் பேசும்போது, நீங்கள் யாரு, எந்த ஜோசப்பு? டேய் அறிவு கட்டவன, மறந்துட்டியாடா? காசு வந்தனால நீனு மறந்துட்டியா? இது பாருங்க, சில கேட்டகரி இருக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸு. கஷ்டப்பட்டு நம்மளை மாதிரியே ஒரு லெவலில் இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஒரு உயர்வான வாழ்க்கைக்கு போன பிறகு, உதாரணத்துக்கு வெளிநாட்டுக்கு போன பிறகு மாறிடுவாங்க. கிட்டத்தட்ட 3 விதமான ஜனங்கள். ஒருத்தங்க எப்பயுமே இந்தியாவில் இருந்தாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, எப்படி இருந்தாலும், எப்போ எவ்வகையில் இருந்தாலும், என்ன நிலைமைக்கு மாறினாலும் நம்மளை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பற்றி தெரியும். ஒரு குரூப் இங்கே இருக்கும்போது நல்லா பேசுவாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அங்கே போன பிறகு என்ன பண்ண மாட்டாங்க. ஏன்? ஏன்? எல்லாமே மாறிடுச்சு. நாங்கள் எப்படி ஆயிட்டோம்? அவங்க சொல்லுவாங்க, ஐ நெவர் நோ யூ, உங்களை எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னதான் அற்புதம் செஞ்சிருந்தாலும், என்னதான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தாலும், என்னதான் பேய்களை விரட்டியிருந்தாலும்,
நீங்கெல்லாம் என்னால் அறியப்பட்டவர்கள் அல்ல. ஆர் வி நோன் பை காட் டுடே? நம்மலாம் இன்னைக்கு தேவனால் அறியப்பட்டவர்களா? ஒருவேளை நம்ம தீர்க்கதரிசனம் சொல்லாமல் இருக்கலாம், அற்புதம் செய்யாமல் இருக்கலாம், பேய்களை விரட்டாமல் இருக்கலாம், அதெல்லாம் பெருசு கிடையாது. இதெல்லாம் செஞ்சுட்டு தேவனால் அறியப்படாமல் இருப்பதை காட்டிலும் இதெல்லாம் செய்யாமலே தேவனால் அறியப்பட்டிருப்பதே மேன்மை. தேவனால் அறியப்பட்டிருக்க வேண்டும். ஆர் வி நோன் பை காட்? இன்னைக்கு நிறைய பேருக்கு, எனக்கும் தான் எல்லாரையுமே தெரியும். எனக்கு ட்ரம்பை தெரியும், வேற புட்டினை தெரியும், ஜெலன்ஸ்கியை தெரியும், நெத்தனியாவை தெரியும். தெரியுமா தெரியாதா அவங்களுக்கெல்லாம்? ஆனால் அவங்களுக்கு தெரியுமா நம்மளை? தெரியாது இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு ஆண்டவரை நல்லா தெரியும், ஆனால் ஆண்டவரால் நாம் அறியப்பட்டிருக்கிறோமா? Does God know you and me? ஆண்டவரை எனக்கு தெரியுங்க, ஆண்டவர் எனக்கு தெரியுங்க. Are we known by God? கடைசியில் சொல்லுவார், நான் உங்களை ஒருபோதும் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. 4வது அநேகர் யார் தெரியுமா? வாசிப்போமே, மத்தேயு 8:11. மத்தேயு 8:11. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில். இப்போ பரலோக ராஜ்யத்தில் ஏற்கனவே யாரெல்லாம் இருக்கிறா? ஆபிரகாம், ஈசாக்கு, அப்புறம் இயேசுநாதர் மூலமா நிறைய பேரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் பரலோகத்தில் இருக்காங்க. யாரெல்லாம்? ஆபிரகாம், ஈசாக்கு, வேற யாரெல்லாம்? மோசே, எலியா, அப்புறம் வேற அந்த ஒருத்தன் ஏழை மனுஷன் யாரு? லாசரு. அப்புறம் வேற? கண்டிப்பா வேற? இதெல்லாம் கேரண்டி. அப்புறம் சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்க நித்தியத்துல என்னோட கூட. எவ்வளோ ஒரு மேன்மைங்க! இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு இந்த கேரண்டி இருக்கா? அடிச்சு சொல்ல முடியுமா நான் அங்க இருப்பேன்னு? ஒரு தடுமாற்றம். ஆனா யாரால அடிச்சு சொல்ல முடியும்? இவங்களாம் அடிச்சு சொல்ல முடியும். இயேசு சொல்றாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, லாசரு, எலியா, மோசே எல்லாம் எங்க இருக்கிறாங்க ஆல்ரெடி. எவ்வளவு மேன்மைங்க! கஷ்டப்படுறதெல்லாம் எதுக்குங்க? அதுக்கு தானே. இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு பாடுபட்டு கடைசியில் அங்க இல்லாம போறதை விட வேற என்ன மேன்மை? எவ்வளவு பாக்கியவான் இவங்கெல்லாம். அவங்கெல்லாம் ஏற்கனவே அங்க இருக்கிறாங்க. இவங்களோட அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்களா? எவ்வளவு பேரா? எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவா அநேகரை பத்தி இயேசு சொன்னாருன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான். பாக்கி 12 இடத்துலயும் நெகட்டிவா தான். பாக்கி 12 எப்படிதான்? இந்த ஒரு இடத்துல தான் அவர் சொல்றாரு அநேகர் என்ன இருப்பாங்க அவரோடு கூட. இந்த காரியத்தை ஏன் சொல்றாருன்னா, அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுவாரு, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், நீ வர வேண்டாம், ஒரு வார்த்தை உடனே சொல்ல. what a great faith, I haven't seen even in Israel. சொல்லிட்டு சொல்லுவாரு, இந்த ஆபிரகாமுடைய சந்ததி, அழைக்கப்பட்டவங்க, தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர்கள், இவங்க எல்லாம் நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் புறஜாதி மக்கள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் தெற்கிலிருந்தும் வடக்கிலிருந்தும் எங்க பிரவேசிப்பாங்க? இன்னைக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். நம்மெல்லாம் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவங்க. ஒருபோதும் நம்ம ரட்சிக்கப்படும் நினைச்சோமா? ஒருவேளை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தா, போன நூற்றாண்டுல பிறந்திருந்தா, அதுக்கு முந்தின நூற்றாண்டுல பிறந்திருந்தா, இல்ல 4ஆம் நூற்றாண்டுல பிறந்திருந்தா, கண்டிப்பா நம்ம எங்க பிரவேசிக்க முடியாது. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம். இந்த ஜெனரேஷன் நம்ம பிறந்திருக்கிறோம். நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த ரட்சிப்பை நம்ம பாதுகாக்கணும். இந்த ரட்சிப்பை என்ன பண்ணணும்? இயேசு சொல்றாரு அநேகர். இந்த அநேகர்ல நம்ம இருக்கணும். இந்த அநேகர்ல நம்மளும் போய் ஆபிரகாமோட என்ன பண்ணணும்? ஈசாக்கோட என்ன பண்ணணும்? யாக்கோபோடு கூட என்ன பண்ணணும்? மோசேயோட என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்ம படுற கஷ்டம், ஆண்டவருக்காய் நம்ம நிற்கிறது, ஆண்டவருக்காய் ஓடுறது, ஆண்டவருக்காய் உபத்திரப்படுறது, ஆண்டவருக்காய் நிந்தனை, பரியாசை, அவமானம், வேதனை, இவங்களெல்லாம் ஏன் தெரியுமா? நஷ்டம். இவங்களெல்லாம் ஏன் தெரியுமா நம்ம சகிக்கிறோம்? நித்தியத்துல யார் கூட இருக்க போறோம்? நம்மை போல் ஜெயங்கொண்டவர்களோடு கூட இருக்க போறோம். யாரோடு கூட இருக்க போறோம்? அநேகர். இந்த அநேகர்ல நானும் இருக்கணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். பிரியமானவர்களே, அநேகர் அநேகர் பந்தி இருப்பார்கள். எங்க பந்தி இருப்பார்களா?
நித்தியத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தியிருப்பார்கள். இந்த அநேகர் இருக்கணும். அடுத்தது ஐந்தாவதாக இயேசு அநேகரை பற்றி சொல்லும் பொழுது வாசிப்போம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். Matthew chapter 13 verse 17. அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவைகளை காணவும் நீங்கள் கேட்கிறவைகளை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள். இங்க ஒரு அநேகர் கூட்டத்தை பார்க்கிறோம். அவங்க நிறைய கேட்கணும்னு நினைச்சாங்க. யார்கிட்ட இருந்து? இயேசுகிட்ட இருந்து. நிறைய பார்க்கணும்னு நினைச்சாங்க இயேசுகிட்ட இருந்து. அதெல்லாம் என்ன பண்ண முடியலையா? ஆனா நீங்க பாக்கியவான் ஆண்டவர் சொல்றாரு. அதே லூக்கா 10:24 வாசிப்போமே. லூக்கா 10:24. லூக்கா மத்தேயு 13:17 சொல்றாரு தீர்க்கதரிசிகள் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார். அதனால லூக்கா 10:24 திரும்ப தீர்க்கதரிசிகள் இங்க ராஜாக்கள் என்ன பண்றாரு? இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களா? இயேசுநாதர் செய்த அற்புதங்களை பார்ப்பதற்கும் இயேசுநாதர் பேசின உபதேசங்களை அவர் மூலமா கேட்கறதுக்கும் பழைய ஏற்பாட்டில் ஆசைப்பட்டாங்களாம். யாரெல்லாம் இந்த தீர்க்கதரிசிகள்? எல்லா தீர்க்கதரிசியும் தெரியும் மேசியா வருவாருன்னு. அவங்களாம் மேசியாவை கண்ணால் பார்க்கணும், அவர் செய்யறதெல்லாம் பார்க்கணும், அவர் சொல்றதெல்லாம் வாயிலேருந்து வர்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. எத்தனை ராஜாக்கள் தெரியுமா? ராஜாக்கள்லாம் யாரெல்லாம்? தாவீது, அப்புறம் சாலமோனா ஆரம்பத்தில் ஆசை இருந்திருக்கும் அவருக்கு. அடுத்தது இன்னும் நிறைய நல்ல ராஜாக்கள் இருந்த ஜெகோஷாபாத். நல்ல ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்க? ஜோசாயா. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? மேசியா அவருடைய அற்புதத்தை பார்க்கணும். அவருடைய உசாயா ராஜா, அவரெல்லாம் ஆரம்பத்தில் நல்லா இருந்தவர். எசக்காயா ராஜா, அவரெல்லாம் நல்ல ராஜா. அவரெல்லாம் மேசியாவை பார்க்கணும் கண்களால். தீர்க்க தரிசனத்தில் இருக்குல்ல, அவர் செய்யறதெல்லாம் நம்ம பார்க்கணும், அவர் பேசுறதெல்லாம் கேட்கணும். ஆனால் அவங்களுக்குலாம் அந்த பாக்கியம் கிடைக்கவே, நான் சொல்லுவேன் எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. இயேசுநாதர் உயிரோடு இருந்து அவர் பேசுறதையும் அவர் செஞ்ச அற்புதத்தையும் கண்ணால் காணா ஒரு செஞ்சல அற்புதம். லாசருவை உயிரோடு எழுப்புன அற்புதம். அது மாத்திரம் இல்லை, 5 அப்பத்தையும் 2 மீனையும் இதெல்லாம் எவ்வளோ பேர் கண்ணால் பார்த்தாங்க. இயேசு சொன்னார் அநேகர் இதற்காக என்ன பண்ணாங்க. இன்னைக்கும் நான் சொல்கிறேன், அநேகர் நம்ம பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை பெறணும். நம்ம இன்னைக்கு விடுதலையாக இருக்கிறோமே, இந்த விடுதலையாக அவங்களும் இருக்கணும்னு பிரயாசப்படுறாங்க, பார்க்கணுன்னு பிரயாசப்படுறாங்க, பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க, கேட்கணும்னு விரும்புகிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த பாக்கியமே. ஆனால் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். பாகிஸ்தானில் இதை மாதிரி இருக்க முடியுமா? இதே மாதிரி இருக்க முடியுமா? ஃப்ரீயாக இருக்க முடியுமா? அல்லது சிரியாவில் இருக்க முடியுமா? இல்லை வடகொரியாவில் இருக்க முடியுமா? வேற கம்யூனிஸ்ட் நாடுகள் இருக்க முடியுமா? பங்களாதேஷில் கூட இப்படி இருக்க முடியாது. எப்படி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்க, ஆண்டவருடைய வேதத்தை படிக்க. சைனாவில் இதுமாரி ஃப்ரீயாக இருக்க முடியாது. சைனாவில் உள்ளவங்களாம் என்ன தெரியுமா யோசிக்கிறாங்க? இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை போல வேதத்தை படிக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். ஆனால் இவ்வளோ ஃப்ரீயாங்களா? என்ன பண்ண முடியாது. சில நாடுகளுக்கு பைபிளை என்ன பண்ண முடியாது, கொண்டு போக முடியாது. சில நாடுகளுக்கு பைபிளே கொண்டு போக முடியாது. அவங்களாம் they are longing for that. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இந்த பாக்கியத்தை நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? ஜெபிக்கிறதுக்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். வார்த்தைகளை கேட்பதற்கு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். வசனத்தை வாசிப்பதற்கு இதை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறோமா? இயேசு சொன்ன அநேகர் அவங்களாம் விரும்பினாங்க, ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கவே. ஆனால் நீங்கள் பாக்கியவான் என்று சொன்னார். இன்றைக்கு ஆண்டவர் அநேகர் விரும்புகிற காரியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? ஆண்டவருக்காய் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவருக்காய் வாழ்கிறோமா? இல்லை என்றால் நானும் நீங்களும் இதற்கான கணக்கை ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? கொடுக்கணும். 6வதாக அநேகர் என்று சொல்லும் பொழுது வாசிப்போம். மத்தேயு 19:30 வாசிப்போமே. மத்தேயு 19:30 ஆகிலும் அநேகர்னா என்னது? தமிழ் அநேகர்னா பழைய தமிழ் நிறைய பேர். அநேகர் நிறைய பேர் முந்தினோராயும் அநேகர் பிந்தினோர் அநேகர் என்னது அர்த்தம்? இது எதுக்கு முன்னாடி அவர் சொல்றாருன்னா, பேதுரு ஆண்டவர்கிட்ட சொல்லுவார், ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்னத்தை தருவீர். ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நீங்க இந்த பூமியில கஷ்டத்தோடு கூட நீங்க நிமித்தமாய் சகோதரனையாவது, வீடையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, பிள்ளைகளையாவது அல்லது இடத்தையாவது எதையாவது விட்டீர்கள் என்றால் அவைகளை
100 உங்களுக்கு உபத்திரவத்தோடு என்ன பண்ணுவேன்? எதோடு கூட தருவேன்? துன்பத்தோடு தருவேன். எதை கொடுத்தாலும் இது. சிலர் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு நீதிமொழியில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட நான் கேட்குறேன், எவனுக்கு வேதனை இல்லாமல் ஐஸ்வர்யத்தை அனுபவிக்கிறான்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பாஸ்டர்ஸே நைட்டு தூங்குறது கிடையாது. 2-3 நாயை வளர்க்குறான். ஒரு மாதத்தில் பெரிய இந்த நாய் இருக்குது, இந்த வாசலில் இன்னொரு நாய் இருக்குது, அடுத்த வாசலில் இன்னொரு நாய் இருக்குது, எல்லா வாசல்லையும் என்ன நாய் இருக்குது? அது என்னென்னமோ நாய் சொல்லுவாங்களே, ஆளை கண்டாலே கவ்வோம். போன வருஷம் ஒரு ஆளை கேட்டான். அந்த ஆள் என்கிட்ட பேசி, பாஸ்ட்டு இந்த நாய் கடிச்சிச்சு பாஸ்ட்டுன்னு. நாய் கடிச்சிச்சா எப்படின்னு கேட்டேன். எங்கள் பாஸ்ட் வீட்டுக்கு போனால் பாஸ்ட் வீட்டு நாய் கடிச்சிச்சு பாஸ்ட்டுன்னு. எதுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாய்? நம்ம கொடுத்துருக்கிற ஐஸ்வர்யம் என்னவா இருக்குது? வேதனை. நான் கேட்குறேன், யாரு துன்பம் இல்லாமல் அனுபவிச்சுட்டு இருக்கிறா? எல்லாருக்குமே என்ன இருக்குது? காசு கையில் இல்லாதவனுக்கும் துன்பம் இருக்குது, இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு வேற துன்பம், இருக்கிறவனுக்கு இல்லாதவனுக்கு இல்லையே என்கிற துன்பம் இருக்கிறவனுக்கு இருக்குது. இது எப்படி நான் பேணி? அவன் வந்துடுவானா, இவன் வந்துடுவானா, ஃபயர் அங்கே ஆகிடுமா, இங்கே ஆகிடுமா. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்குறான், ஒரு ஊழியக்காரர் திட்டார் அவர் மனைவி பற்றி. நீ ஏன்டியே வரேன் என் கூட? தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன் ஊழியக்காரனை பற்றியே சொல்கிறேன்னா, அவங்க கூட தான் நான் இருக்கிறேன். அவங்கள தான் நான் சொல்ல முடியும். எங்களை தான் நாங்கள் திட்டிக்க முடியும் தவிர உங்களை என்ன பண்ண முடியாது. முதல்ல தலை திருந்தினா தான். தலைவலி வந்துன்னா என்ன ஆகிடும்? நமக்கு ஹோல் பாடியும். உதாரணத்துக்கு மூளையில் ஒரு பிரச்சனைனா, கையிலையாவது விரல் பிரச்சனைனா என்ன பண்ணிக்கலாம்? கால் பிரச்சனைனா, இருதய பிரச்சனைனா அதை மட்டும். மூளையில் பிரச்சனைனா என்ன பண்ண முடியும்? கோமா. ஐயா கண்ணவே திறக்கலைங்க, கோமாலியாக இருக்கிறாரு 3 வருஷம் அப்படின்னா என்னாச்சு? ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை. ஒரு கை போச்சுன்னா கூட என்ன ஆகும்? மற்றதெல்லாம் நாங்கள்லாம் இந்த மாதிரி நாங்கள் ஒழுங்கா இல்லைன்னா மற்ற எதுவுமே. ஆரோன் தலையில் ஊற்றப்பட்ட அபிஷேக தைலம். முதல்ல அபிஷேகம் எங்கே ஊற்றப்படணும்? ஓடி எது வழியாக வரணும்? தாடி. ஆரோனுக்கு என்ன இருந்தது? தாடி வச்சவன்லாம் ஆரோன் கிடையாது. தாடியில் இறங்கி சட்டம் ஃபுல்லாக நினச்சி அதுதான் தலையில் ஊற்றணும். அபிஷேகத்தை எதில் ஊற்றணும்? சில கலையில் இப்போல்லாம் நிறைய பேருக்கு தலையில் கை வைக்கிறது, நேராக அங்கேயும் இங்கேயும் கையை வைக்கிறது. ஜாக்கிரதை இந்த மாதிரி ஊழியக்காரங்கிட்ட. வச்சா கையை எங்கே தான் வைக்கணும்? ஆமாம், வலி எங்கே இருக்குதோ அங்கே வைக்கிறேன். ஜாக்கிரதை. இது ஏன் நான் சொல்ல வந்தேன்? நான் முந்தினோர் அநேகர் பிந்தினோர். அப்போ பேதுரு கேட்குறாரு, எங்களுக்கு என்னத்தை துன்பத்தோடு கூட என்ன பண்ணுவேன்? நிறைய பேருக்கு ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனால் துன்பம் தூக்கமும் இல்லை. அதான் நான் சொன்னேனே, ஒரு ஊழியக்காரர் திட்டார். அவர் அதான் சொல்ல வந்த மறந்துட்டேன். மனைவியை திட்டாரு, நீ ஏன்டி என் கூட வந்த? வீட்டில் இருக்கணும்ல, வீட்டில் ஏதோ ஃபயர் ஆச்சுன்னா என்ன ஆகுறது? அவ்வளோ பொருள் என்ன ஆகிடும்? பேதர் கேட்குறாரு, நாங்கள்லாம் ஒன்றும் இல்லாமல் ஊழியத்துக்கு வந்தோம், ஆனால் எங்கள் அப்பா எல்லாமே இருந்து ஊழியத்துக்கு வந்தவர். எங்கள் அப்பா ஊழியத்துக்கு வரக்கு முன்னாடி இடம்லாம் இருந்தது தான். எங்கள் அம்மாவுக்கு ஒரு 45-50 சென்ட் இருந்தது அந்த காலத்தில். அதெல்லாம் ஊழியத்துக்கு வந்தனால என்னாச்சு? அதுக்கப்புறம் நாங்கள் பிறந்தபோது எங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. எங்களுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கும், ஆனால் இப்போ கிடையாது. அவருக்கும் கிடையாது. நாங்கள்லாம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஆள். எங்களுக்கு இருக்கிற துன்பம் வேற. ஆனால் எங்களை மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்ததும் என்ன ஆகிடும்? வேற துன்பம் வந்துடும். என்ன வந்துடும்? நான் ஏன் சொல்ல வந்தேன்னா, அன்னைக்கு எல்லாமே இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி ஊழியத்துக்கு வந்தவங்க கூட்டம் நிறைய. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் அனுபவிக்கிற கூட்டம் வேற. என்னுடைய தகப்பனார் அவங்க குடும்பத்தில் படித்தது அவர் தான். நல்லா அன்னைக்கெல்லாம் சொல்லுவாங்க பியூசி என்னமோ சொல்லுவாங்க. அது முடிச்சதும் பிரிட்டிஷ் ஆர்மி அன்னைக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியன் ஆர்மி பிரிட்டிஷ். அதில் மெயில் நர்ஸாக இருந்தார் லக்னோவில். சரி, அன்னைக்கு ஆர்சி ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி அனுபவம் புதுசாக வந்தது எல்லாத்தையும் விட்டு எப்படியோ ரிசைன் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்? கொஞ்சம் வருஷத்துலேயே ரிசைன் பண்ணி ஊழியது சிபிஎம்மில் போய் சேர்ந்தார். அன்னைக்கெல்லாம் சிபிஎம்மில், இன்றைக்கி அப்படி தான் நினைக்கிறேன், சிபிஎம்மில் சேரணும்னா என்ன பாலிசின்னா, ஆதி அப்போஸ்தலர் மாதிரி நமக்குள்ள ப்ராப்பர்ட்டி எவ்வளோ வந்தாலும் சரி அதை விற்று என்ன பண்ணிடணும்? அப்போ தான் மரியாதை கொடுத்துடணும். எங்கே கொடுத்துடணும்?
கொடுத்துடணும். ஏன் தெரியுமா? இனி நம்ம கண்டிப்பாக ஊழியத்தை விட்டு என்ன பண்ண மாட்டோம். களைப்பின் மேல் கை வைத்தவன். இன்னைக்கு வர்றவங்க ஊழியத்துக்கு எப்படி தெரியுமா? எப்படி இருக்கிறதெல்லாம் சேவ் பண்ணி கோப்பஸ் ஃபண்டுன்னு வச்சுக்கிறது, வச்சுட்டு அப்புறம் ஊழியத்துக்கு நான் என்ன பண்ணுறது வர்றது. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் நம்மளை எப்படி நடத்துகிறாரோ அப்படி செய்வோம். ஆண்டவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படி செய்வோம். ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிறது யார் தான்? ஆண்டவர் தான். கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறது யார் தான்? அதாவது முழு நேர ஊழியத்துக்கு அப்போஸ்தலர்கள் மாதிரி அப்படின்னா அழைப்பு இருந்ததுன்னா எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணணும், வரணும். இல்லை நான் ஆண்டவருக்காய் பகுதி நேரமாய் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னா வாலண்டரி. அதாவது ஒரு கம்பெனியில் கவர்மெண்டில் 2 டைப் ஆஃப் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஒன்று கேட்டகரைஸ்டு, ரெகுலர், பர்மனண்ட்டு. அவங்க போய் வேற எந்த வேலையிலையும் என்ன பண்ணக்கூடாது, தேர்ட் பார்ட்டி கூடலாம் வேலை செய்யக்கூடாது. அதே இல்லை கான்ட்ராக்டர் இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணலாம். ஏன்னா இங்கே என்ன அது சம்பளம், அது மாதிரி தான் ஊழியத்தில். சிலர்லாம் கான்ட்ராக்ட் தான் இன்றைக்கி நிறைய பேர், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் இஃப் யூ பின் கால்ட் டு பி லைக் an apostle, எல்லாத்தையும் விட்டு தான் என்ன பண்ணணும், வரணும். இல்லை, இஃப் யூ வாலண்டரிலி சர்வ் காட், நம்ம ஆண்டவருக்குன்னு என்ன பண்ணுறோம், வாலண்டரியா ஓகே அப்படி பண்ணிட்டு போகலாம். ஏசு பேதுரு சொல்றார், பேதுருவெல்லாம் ஆண்டவர் அப்படி அழைக்கல, எல்லாத்தையும் விட்டு வாங்கினார். எல்லாத்தையும் என்ன பண்ணு, இருந்த படகு எல்லாத்தையும் விட்டு வந்தார். பேதுருவனுடைய அப்பாவுக்கு நிறைய படகுகள் இருந்தது. பேதுரு ஒன்றும் கஷ்டப்படுறவர் கிடையாது. அவர் கூட அப்பா கூட வேலை செஞ்சவர், பேர் கூட வேலை செஞ்ச நிறைய பேர் இருந்தாங்க. யோவான் அப்படி தான். நமக்கு தெரியும் மத்தேயு, லேவி, அவர் வந்து ஆயக்காரர், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். அவரும் கஷ்டப்படுறல. யூதாஸ் வந்து ஒரு பாலிட்டிஷியனு, அவர் அரசியல் இருந்தால் நமக்கு தெரியுமே. அரசியல் யார் கஷ்டப்படுறா, அவர் ஒரு புரட்சியாளர். யாருமே கஷ்டப்பட்டவங்க கிடையாது, எல்லாமே நல்ல சௌரியமா இருந்தவங்க. ஆனால் இயேசு அழைத்த போது எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணாங்க, ஏன் தெரியுமா? அது அப்போஸ்டாலிக் காலிங். அது என்ன காலிங்கு? அப்பதான் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே எல்லாத்தையும் விட்டு வந்தமே, துன்பத்தோட தருவார். உடனே இயேசு சொல்றாரு, முந்தினோர் அநேகர் பிந்தினோர் அநேகர். இதை இன்னொரு வகையில நம்ம வியாக்கியானம் பண்ணலாம். எப்படி தெரியுமா? ஆரம்பத்தில் ஆண்டவருக்குள்ள வந்தவங்க இன்னைக்கு ஆண்டவருக்குள்ள இல்லை. யாரெல்லாம் ஆண்டவருக்குள்ள வரமாட்டோன்னு நினைச்சோமோ அவங்கெல்லாம் யாருக்குள்ள இருக்கிறாங்க, ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்க. யாரெல்லாம் ஃபயரா ஆண்டவருக்குள்ள வந்து அபிஷேகத்தை பெற்று வரத்தை பெற்று ஆண்டவருக்குன்னு ஊழியத்தில் இருந்தாங்களோ இன்னைக்கு அவங்கெல்லாம் இல்லவே பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. அதனால யாரெல்லாம் பின்மாற்றத்தில் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ஆரம்பத்தில் ஆண்டவர் அழைத்த போது இருந்த அதே ஃபயர்ல இருக்கிறோமா, இன்னைக்கு பின்மாற்றத்தில் போயிட்டோமா? முந்தினோர் அநேகர் பிந்தினோர் அநேகர். ஏழாவதாய் அநேகர் என்று அவர் சொல்லும் பொழுது வாசிப்போம். மத்தேயு 20:28, Matthew chapter 20 verse 28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று. Just as the Son of Man didn't come to be served but to serve and to give his life as a ransom for many. அநேகரை மீட்கும்படிக்கு தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணாரா? இங்க ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இயேசுநாதரால் மீட்கப்பட்ட அநேகர், many will be ransomed by Christ. அநேகர் யாரால் மீட்கப்படுவாங்களா? பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்மலாம் இங்க உட்கார்ந்துருக்கிறோம்ல, அந்த அநேகர் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். எப்படி தெரியுமா? நம்மளால் உள்ள பாக்கியத்தினால் அல்ல, நம்மளால் உள்ள புகழினால் அல்ல, நம்மளால் உள்ள திறமையினால் அல்ல, இயேசு தன்னுடைய வாழ்க்கையினால் நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? மீட்டிருக்கிறார். We've been ransomed by him, we've been redeemed by him, we've been saved by him. அவருடைய வாழ்க்கையினால். இயேசு சொன்னார், அநேகர் என்னுடைய வாழ்க்கை நிமித்தம் மீட்கப்படுவார்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளெல்லாம் மீட்டிருக்கிறார். இந்த அநேகர் ஆகிய நாம் என்றென்றைக்குமா அவரால் மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களா என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? எட்டாவதாக அநேகர் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்றால் இயேசு சொன்னார், வாசிப்போம் மத்தேயு 22:14. மத்தேயு 22:14, Matthew chapter 22 verse 14. அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ, அழைக்கப்பட்டவர்களோ எவ்வளவா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ன அர்த்தம்? அது many were invited, only few were selected. Many were invited, few were selected. அதுக்கு ஒரு ஓமையை சொல்றாரு, கல்யாண விருந்து. என்ன விருந்து? ஆண்டவர் சொல்றாரு,
ராஜா விருந்து ஆயத்தப்படுத்திட்டு முக்கியமானவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்விடேஷன் கொடுப்பாரு. ஆனால் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. என்ன சாக்கு போக்கு சொல்லுவாங்க, 22 நாளில் அவர் சொல்லுவார், ஆமாம் வாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் சந்து மொந்து தெரு எல்லா இடத்துலையும் இருக்கிற ஆட்டை நல்லவன் கெட்டவன் எல்லாரும் என்ன பண்ணு. இது எதுக்கு கோபமா தெரியுமா, யூதர்கள் தான் உண்மையாகவே தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக அழைக்கப்பட்டவங்க. ஆனால் அவங்க தேவனுடைய இன்விடேஷன் என்ன பண்ணலை. இன்னைக்கு ஸ்ட்ரீட்லேயும் சந்துலேயும் பொதுலையும் தெருவுலையும் இருந்தவங்க யாரு, நீங்களும். நான் கூட நினச்சி பார்ப்பேன் எப்பயுமே, ஒருபோதும் நான் ரட்சிக்கப்படுவேன்னு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன தலைமுறையில் நான் பிறந்திருந்தேன்னா, அதுக்கு முந்தின தலைமுறையில் நான் பிறந்திருந்தேன்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணியிருக்க மாட்டேன், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டேன். ஆனால் இந்த தலைமுறையில் பிறந்தேன். ஆண்டவருடைய திட்டம் இப்போ ஆண்டவர் இதே தான், தெருவில் எல்லாம் நல்லா பொல்லா எல்லாரையும் கூட்டிட்டு கல்யாண விருந்துக்கு என்ன பண்ணுவார், எல்லாம் விருந்தோ சாலையில் உட்காந்துருப்பாங்க சாப்பிட்றதுக்கு. அப்போ ராஜா வந்து பார்க்க வருவார் தன்னுடைய கெஸ்ட். ஆஹா, அன்இன்வைட்டட் கெஸ்ட், அஃபிஷியலி இன்வைட்டடெல்லாம் யாருமே வரல. அவங்கெல்லாம் நல்லா ஹைலி குவாலிஃபைட் பீப்புள், யாருமே வரல. ஆனால் டிஸ்குவாலிஃபைட், டிசேபிள்ட், அந்த புவர் பீப்புள் அவங்க தான் இப்போ வந்திருக்கிறாங்க ராஜ போஜனத்திற்காக, ராஜாவினுடைய ராயல் ஃபீஸ்ட்டுக்காக வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கெல்லாம் ராயல் ஃபீஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார் சபைங்கிற தன்னுடைய வீட்டில். ஆனால் இதுக்கென்று அழைக்கப்பட்டவங்க யூதர்கள், அவங்க தான் உண்மையாகவே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அவங்க உதறித்தல்னால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை வைத்திருக்கிறார். அப்போ பார்த்தீங்கன்னா ராஜா வந்து செக் பண்ணிகிட்டே வரும்பொழுது அங்கே ஒருத்தர் இருப்பான், என்ன வஸ்திரம் இல்லாமல், கல்யாண வஸ்திரம். ஆண்டவர் என்ன சொல்லுவார், ராஜா என்ன சொல்லுவார், நீ எப்படி இங்கே வந்த கல்யாணம், வித்தவுட் வெட்டிங் க்ளோத்ஸ். உடனே என்ன சொல்லுவான், அவனை கூப்பிட்றாரு 12ஆம் வசனம், ஃப்ரெண்ட் ஹவு டிட் யூ கெட் இன் ஹியர் வித்தவுட் வெட்டிங் க்ளோத்ஸ். ஏன், என்ன அர்த்தம் இது, என்ன அர்த்தம், கல்யாண உடையினா என்ன அர்த்தம், ராஜாவன் ஏன் பாக்கி உள்ளவன்லாம் கல்யாண உடை போட்டிருந்தானா, பாக்கி உள்ளவன் உடையெல்லாம் கல்யாண உடைன்னு எப்படி கண்டுபிடிச்சாரு, எப்படி தெரியுமா, அந்த நாட்களில் இந்த மாதிரி ராயல் வெட்டிங்ஸில் அழைக்கப்பட்டவங்க வரும்போது வாசலில் நிற்கிற ஆள் வர்ற எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுப்பாரு. நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போட்டு போனாலும் அது மேலே இதை என்ன பண்ணணும், போடணும். போட்டால் தான் உள்ளே என்ன பண்ணுவாங்க. இங்கே இவனுக்கு கொடுத்துருக்குறாங்க, இவன் போடாமல் கலட்டி எங்கேயும் என்ன பண்ணிட்டான். ஏன் தெரியுமா, ராஜபோஜனத்துக்கு உள்ளே வரும்போது இங்கே அழைக்கப்பட்டவங்கெல்லாம் தெருவில் நின்றவன், ரோட்டில் நின்றவன், வேலை இல்லாதவன், கெட்டவன், யாரெல்லாம் கண்ணில் பட்ட எல்லாம் வந்தான். ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஒரே யூனிஃபார்ம். சால்வேஷன் இஸ் யுனானிமஸ். சால்வேஷன் என்பது சபைக்குள்ளே வந்த பிறகு நான் பெரிய ஆள், நான் சின்ன ஆள், எனக்கு திறமையாள், திறமை இல்லாத ஆள், இதெல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே சால்வேஷன், ரட்சிப்பின் வஸ்திரம். எனக்கு வெள்ளை கலர், எனக்கு மஞ்சள் கலர், எனக்கு சிகப்பு கலர், எனக்கு கருப்பு கலர் அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம். இதை நம்ம போட்டுக்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லை, போட்டுக்கிறத கழட்டி வச்சுக்கிறது, சில நேரத்தில் கழட்டி வச்சுக்கிறது, பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறது, ஆமாம் இவர் ஏன் கழட்டி வச்சாருன்னு தெரியல, என்ன போல் ஒரு வேளை சாப்பிடணும் நல்லா ஃப்ரீயாக வேறு வரக்கூடாதுன்னு கழட்டி வச்சுக்கிட்டு என்ன பண்ணார், ராஜா வரும்போது வஸ்திரம் இல்லை. ராஜா எப்படி நீ வஸ்திரம் இல்லாமா, தூக்கி இவன் எங்கே போடு. இயேசுநாதர் நரகத்தை பற்றி பேசியிருக்காரா இல்லையா. நிறைய பேர் இயேசுவை சொல்கிறது, அவருடைய அன்பை பற்றி பேசுங்க பிரதர், அவருடைய இரக்கத்தை பற்றி பேசுங்க பிரதர், அவருடைய மனத்தாழ்மையை பற்றி பேசுங்க பிரதர்னே சொல்லுவாங்க. எங்கே அவர் எல்லா இடத்துலையும் தான் அவர் அழுகை பொற்கடிப்பு, அக்கினி நித்திய கந்தகமாக அக்கினி எரிகிறது அப்படின்னு நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அதை யாருமே என்ன பண்ணுறது இல்லை. They speak about the one side of Christ Jesus. They don't speak about the other side of Jesus Christ. இங்கே சொல்கிறார், அழுகையும் பொற்கடிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னைக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம என்னைக்குமா என்ன பண்ணியிருக்கணும், தரித்திருக்க. முடி பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இல்லாட்டினா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரட்சிக்கப்பட மாட்டோம். பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவர் சொல்லாரு, many are called, only few are chosen. இன்னைக்கு நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, ஆண்டவரால் தெரிந்து கொள்ள, ஒருவேளை நம்ம ஆண்டவருடைய அழைப்பை பெற்றிருக்கலாம், ஆனால் நம்ம ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா, we must be chosen by God. 9வது ஆண்டவர் சொல்லுகிறார், வாசிப்போம் மத்தேயு 24:5. மத்தேயு 24:5. ஏனெனில்
அநேகர் வந்து என் நாமத்தை தெரிந்து கொண்டு, போதும் இங்கே சொல்றாரு, அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்களா? என் நாமத்தை தெரிந்து கொண்டு என்ன சொல்லுவாங்க? நானே சொல்லி அநேகர் அநேகர் வந்து யாருடைய நாமத்தை தெரிந்து கொண்டு வருவாங்களா? ஆமா, அநேகர் இயேசுனுடைய நாமத்தை தெரிந்து கொண்டு வருவார்கள். அநேகர் இயேசுனுடைய நாமத்தை, இன்னைக்கு பாருங்க எல்லாருமே யார் நாமத்தை சொல்லி தான் வராங்க? இயேசுனுடைய நாமத்தை சொல்லி தான். எல்லாரும் யாருடைய பேர் தான் சொல்லி வராங்க? ஆண்டவருடைய பேரை சொல்லி தான். எல்லாரும் யாருடைய பேரை சொல்லி வராங்க? பரிசுத்த ஆவியானவருடைய பேரை சொல்லி தான் வராங்க. யாருமே நான் இந்த காலை வேளையில உங்களோடு கூட பிசாசினுடைய நாமத்தினாலே அப்படின்னு யாரா சொல்றோமா? சொன்னா என்ன ஆயிடும்? பிசாசு நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், இந்த நாளிலும் கூட உங்களோடு இருப்பதில் சந்தோஷம் அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? சொல்ல மாட்டான் யாருமே. பிசாசு இப்படிதான் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அதான் இயேசு சொல்றாரு, many will say, many will come in my name, many will come in my saying I am the Christ. I am the Christ அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு நான் கிறிஸ்துன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. நான் வந்து பிசாசுன்னு அவங்க என்ன பண்ண மாட்டாங்க. எந்த ஊழியக்காரன் சொல்றான் இன்னைக்கு அவர் பிசாசுன்னு? எல்லாருமே அவரை இயேசுன்னு தான் என்ன பண்றான் சொல்றான். அநேகர் வருவார்கள். ஆனா சொல்லி என்ன பண்ணுவாங்க? பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் இயேசு பேரை சொல்லி வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் இயேசுனார் காலத்தில் அவர் சொன்னார், அறுவடை மிகுதி ஆட்களோ. இன்னைக்கு அறுவடை மிகுதி ஆட்களும் ஏகப்பட்ட ஆளு. எனக்கு தெரிஞ்சு எந்த நூற்றாண்டிலும் இல்லாமல் இந்த நூற்றாண்டிலே தான் அதிகமான ஊழியர்கள் சம் டைம் முடிஞ்சிருச்சு இல்ல, 10 நிமிஷம். அதிகமான ஊழியர், ப்ளீஸ் பேர் வித் மீ. அதிகமான ஊழியர்கள் எங்க பார்த்தாலும் யாரு? ஒவ்வொரு நாளும் சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், புதுசா ஊழியர்கள் புது மாடல்ல வர்றாங்க, புது ஷேப்ல வர்றாங்க, புது ஊழியர்களுக்கு. அநேகர் என்னுடைய நாமத்துல. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஊழியக்காரன்னா இப்படிதான் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஊழியக்காரனை இப்படி பார்க்கவே முடியாது. அநேகர் என்னுடைய நாமத்துல என்ன பண்ணுவாங்க? வருவார்கள். வந்து என்ன பண்ணுவார்கள்? they will mislead. அவங்க என்ன பண்ணுவாங்க? வஞ்சிப்பார்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க? அநேகர் என்னுடைய நாமத்திலே வருவார்கள். இன்னைக்கு அநேகர் வந்து அப்படின்னா, அநேகர்னா ஆண்கள் மாத்திரம் இல்லை, அநேக பெண்களும் என்ன பண்ணிட்டாங்க? ஆண்களுக்கு ஈக்குவலா இன்னைக்கு பெண்களும். எனக்கு தெரிஞ்ச ஆண்களோட பெண்கள் தான் ஃபயரா என்ன பண்றாங்க? ரட்சிக்கப்படுறான். இல்லாட்டினா விட மாட்டேன். I'm not afraid of any Gentile opposition today, but I am afraid of the opposition within the church. சபைக்குள்ள இருக்கிற எதிர்ப்பை குறித்து தான் ரொம்ப என்ன பண்றேன். பிசாசு எங்கேயோ போயிட்டான். பழைய ஏற்பாட்டில் ஆசாரியர்கள்ல ஆரோன் முதற்கொண்டு அவர் தான் முதல் ஆசாரியர். கடைசியில யார் ஆசாரியன்? சக்கரியா வரைக்கும் பார்க்குறோம். அப்புறம் அண்ணா காய்பா வரைக்கும் பார்க்குறோம். இவங்க வரைக்கும் யாராவது ஒரு பெண் ஆசாரியை பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, இயேசுக்கு எத்தனை சீஷர்கள் இருந்தாங்க? அப்போஸ்தலர்கள் 12 பேர்ல யாராவது ஒரு பார்த்தீங்களா? இல்லை. ஆனா அவர் கூட யார் இருந்தாங்க? இயேசு கூட ஸ்திரீகள் என்ன பண்ணாங்க? அவங்க யாருமே யாரா மாறல. பீட்டர், ஜான், இன்னைக்கு உட்காரு, நான் இன்னைக்கு உனக்கு ஒரு போதனை பண்றேன், உபதேசம் பண்றேன் சொன்னாங்களா? அப்படி சொன்னோம்னா யார் கண்டிப்பா சொல்லியிருக்கணும்? யார் சொல்லியிருக்கணும்? மேரி சொல்லியிருக்கணும். மதர் ஆஃப் ஜீசஸ், இயேசுனுடைய தாய். 100% சொல்லலாம். ஏன் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் முதல் பரிசுத்தாவியை பற்றினது யாரு? முதல்ல பரிசுத்தாவினால உருவானதே யாரு? கர்ப்பம். 100% அடி சொல்லலாம்லே. உட்காருங்கடா. உங்க கர்த்தரை பெற்றெடுத்ததே நான் தான். இந்த அம்மா இடையிலையும் அப்படி சொல்லலை. 120 பேர் அபிஷேகத்தை பெற்றாங்களே, அதுலேயும் இந்த அம்மா உட்காந்துருக்குது. அப்பவும் யார் தான் எந்திரிச்சு பிரசங்கம் பண்றா? உட்காருப்பா. அவரை 3 முறை மதிலிச்சுட்டு தெரியாதுன்னு ஓடினாலே நீ வந்து நான் பேசுறேன் இன்னைக்கு அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்ணலை? சொல்லிச்சா? சொல்லலை. ஆனால் இன்னைக்கு பவுல் சொல்றாரு இதை கேட்டா, யூ ஆர் அ மெயில் சவுனிஸ்டா அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆணாதிக்கம் பிடிச்சவன். ஆணாதிக்கம். நான் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை பிசாசு இதில் நிறைய விளாண்டுருக்கிறான். இன்னைக்கு
பிசாசின நிறைய விளாண்டுருக்கிறான். எப்படின்னா, நிறைய சபைகளை யாரால் நடத்தப்படுகிறது? பெண்களால். ஒரு குடும்பமே பெண் நடத்துச்சுன்னா உருப்படாது, அப்புறம் சபை நடத்தினா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு சபை தான் தயத்திரா சபை. என்ன சபை? அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க தான் ஊழியக்காரி. பேர் என்ன? ஜெசபேல். ஆண்டவர் என்ன சொன்னார்? உன்னை மனம் திரும்ப, இல்லாட்டி. இடையில உட்காந்து கவுண்ட் பண்ண, இன்னைக்கு அநேக சுவாதீன சபைகள் ஊழியங்கள் நடத்தப்படுறதுக்கு பேக்ரவுண்டில் டைரக்டர் யாருன்னா பாஸ்டருடைய மனைவிகள் தான். இங்கே கிடையாது, அப்படி ஆகாது. நிறைய டைரக்டர் யார் தெரியுமா? இயக்கம் யார் தெரியுமா? ஆக்கம் இயக்கம் பின்னாடி தான். நிறைய இடத்துல சபைகள் உடைஞ்சு போச்சு. என்னுடைய வாழ்க்கையில் 2 பாலிசி. ஒன்று, ஒரு காரியத்தை இயேசு சொல்லியிருந்தா அதை நான் செய்யணும், அல்லது செஞ்சிருந்தா அதை நான் செய்யணும். இல்லாவிட்டால் அப்போஸ்தலர்கள் அதை சொல்லியிருந்தால் நான் செய்யணும், அல்லது அப்போஸ்தலர்கள் அதை சொல்லியிருந்தால், இந்த 2 குரூப்புமே சொல்லலை செய்யலைன்னா நானும் அதை என்ன பண்ணக்கூடாது. இந்த ஒரு காரியத்தை இயேசு செஞ்சாரா? இந்த ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் செஞ்சாரா? இந்த ஒரு காரியத்தை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறாரா? அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாரா? அதை நான், இதை விட பெரிய ஆதாரம் தேவையே இல்லை. தயத்திரா சபையில் இந்த ஒரு பிரச்சனை. அங்கே மூப்பனுக்கு, சபை தூதனுக்கு வேலை இல்லை, முழுக்க யார் தான் அண்டர்டேக்கிங். ஆண்டவர் சொன்னார், உன்னை கட்டில் கிடையா. ஐயோ, இவங்க பிரசங்கம் பண்ணுறதை விடுங்க, ஒரு போக்கு போட்டோம். முக்காடு போடாம, ஐயோ அவங்களுக்கு இது வாசகத்தில் இவங்களுக்கு தான் நிறைய லைக்கு, ஷேரு அண்டு சப்ஸ்கிரிப்ஷனு, இவங்களுக்கு தான் நிறைய. ஜாக்கிரதை. ஆண்டவர் ஆணையும் பண்ணி சமமா உருவாக்கினார். There is no distinction. Adam and Eve are equal, but the positions are different. Positions are, whether it is church or family. நான் சொல்ல முதல் சபையை குடும்பம் தான். முதல் சபையை ஆபிரகாம் காலத்தில் யார் சபை? அவர் குடும்பம் தான். ஈசா காலத்தில் யார் சபை? அவர் குடும்பம் தான். முதல் குடும்பம், முதல் சபை, முதல் குடும்பம். அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம கூடுறதெல்லாம். அதான் பவுல் இதை பற்றி எழுதுவரையில, தலைக்கு கிறிஸ்து சபைக்கு எதவா இருக்கிறார்? ஸ்திரீ புருஷன். ஒரு குடும்பத்திலேயே இதை நாம் பிராக்டிஸ் பண்ணலைன்னா சபையில ஜாக்கிரதை. அநேகர் என் நாமத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க? வருவார்கள். வருவது மாத்திரம் இல்லை, 10ஆவதாக அநேகர் என்ன பண்ணுவாங்களா? வஞ்சிப்பாங்களாம். என்ன பண்ணுவாங்க? they will mislead many. அநேகரை என்ன பண்ணுவாங்க? வஞ்சிப்பார்கள். அடுத்தது 11ஆவதாக அநேகர் யாருன்னால் 24:10 வாசிக்கிறோம். அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து என்ன பண்ணுவாங்க? many will fall. அநேகர் என்ன ஆயிடுவாங்களா? எப்ப? உபத்திரம் வரும்போது என்ன ஆயிடுவாங்க? அது மாத்திரமல்ல, மத்தேயு 24 அதே 11 பார்க்கிறோம். மெனி அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்களா? இன்னைய காலகட்டம் அதுதான். இன்னைய காலகட்டம் அநேக கள்ளத்தீர்க்கதரிசி. 1-2 கிடையாது. 1-2னா பரவாயில்லைங்க. 1-2னா பரவாயில்லைங்க. எவ்வளோ பேரா? அநேகர். நீங்கெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும், நான் ஜாக்கிரதையா இருக்கணும். பைபிளை வாசிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நம்முடைய, அதாவது ஒன் ஆஃப் த கிஃப்ட்ஸ் இஸ் டிசைனிங் த ஸ்பிரிட்ஸ். ஆவி என்ன பண்ற கிஃப்ட்? பகுத்தறியுது. இன்னைக்கு நிறைய பேர் அது கிடையாது. எல்லாம் ஒரே ஆவியை நினைச்சுக்கிறது. யோவான் சொல்றாரு, எல்லா ஆவியும் ஒரே ஆவி. ஆமா, ஆவியை பகுத்தறியணும். நிறைய பேர் ஆவி பகுத்தறிக்க தெரியாது. ஆவியை பகுத்தறியலைன்னா முடியாது. அதனால தான் நான் எல்லாரையும் நம்புறதில்லை. எல்லாரையும் பார்த்தா ஓகே ரைட் ஓடிப்போ. மெனி ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ். மெனி எவ்வளோ பேரா? கடைசியில் வருவாங்க. 13ஆவது கடைசியா, many will be forgiven. இயேசு சொன்னார் மத்தேயு 26:28 அந்த திருவிருந்து ஆராதனையில் அவர் சொல்றாரு, this is my blood of the covenant which is being poured out for many for forgiveness of sins. அநேகருக்காய் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய
many will be forgiven of their sins. கடைசி 13 யார் தெரியுமா அந்த அநேகர்? அநேகருடைய பாவங்கள் என்ன பண்ண முடியுமா? மன்னிக்கப்பட முடியும். இன்னைக்கு அநேகர்ல அந்த அநேகர்ல நம்ம இருக்கணும். நம்முடைய பாவமும் என்ன பண்ணப்படணும்? மன்னிக்கப்படணும். பாவமும் மன்னிக்கப்படணும். நம்ம அப்படியே நம்முடைய கண்களை பரத்திற்கு நேராக ஏறெடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட வரலாமா? ஆண்டவரே, அநேகரை பற்றி நீர் சொல்லல. ஆண்டவரே, நீர் சொன்ன நன்மைக்குரிய அநேகரில் நாங்க இருக்கணும். ஆண்டவரே, நாங்களும் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கணும். ஆண்டவரே, நாங்களும் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்களும் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பந்தியில் இருக்கிறவர்களாய் பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்களும் உம்மால் மீட்கப்பட்டவர்களா இருக்கணும். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்களும் அந்த அநேகரில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களா இருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க தாவே. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு பலனை தருவார். ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு கிருபையை தருவார். இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம வாழ்க்கையில நாம் நிறைய காரியத்தில் இடறி போயிருந்திருக்கலாம், விழுந்திருக்கலாம், பாவம் செய்திருக்கலாம், ஆண்டவருடைய நாமத்தை வீணில் வழங்கியிருக்கலாம், ஆண்டவரை பிரியப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். அநேக முறை இந்த உலகத்துல நம்ம வாழணுமே, நல்லா இருக்கணுமே என்று சொல்லி இயேசு சொன்ன இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையில அந்த அகலமான வாசல் வழியாய் பிரவேசிக்க நாம் முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் விரும்புவது என்ன தெரியுமா? அவர் விரும்புகிற மக்களாய் நாம் வாழ வேண்டும். அவர் விரும்புகிற பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும். நித்தியத்திலே நாம் அவரோடு கூட என்றென்றைக்குமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியில முடிவு வரை எங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார்.